ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு பேட்டை மூவி தான் எட்டு வந்துருக்கேன். பேட்டை இருக்கலான்னு பார்த்துருலாம். அப்புறம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டப்போ வச்சபடி ஒரு ஹாரர் ஸ்டோரி பிபிசி இருக்கிற மாதிரி நீ கேட்டிருந்தேன். நீ கேட்ட மாதிரி தான் இதில் நம்ம டேக்குக்கு பேபி இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டுட்டு எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் என்கிட்ட வேம்பையரை வச்சு நிறைய சிஸ்டர்ஸ் ஸ்டோரி கேட்டிருக்கீங்க. டேயை டாப்பாக வச்சபடி கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி டேயை டாப்பாக வச்சபடி வேம்பையர் ஆல்ஃபா அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேயாடா? செப்டம்பர் 25 உனக்கு பர்த்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி நம்ம ஜேகே டாப்பாக வச்சபடி மை மாமா இஸ் ஹேட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஹேட் மீ அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு மூவி கேட்டிருக்க. கண்டிப்பாக நீ கேட்ட மாதிரி மாடுலேஷனில் நான் ஒரு மூவியை ரெடி பண்ணி போடுறேன், ஓகே? செப்டம்பர் 23 உன்னோட பர்த்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி டாப்பாக வச்சபடி நீ ஒரு ஸ்டோரி என்கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய டைம் கேட்டிருக்கேன். அந்த ஸ்டோரியை நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். அந்த ஸ்டோரியை நான் போட்டிருக்கேன், நீ நோட் பண்ணிக்கோ, ஓகே? செப்டம்பர் 25 உன்னோட சிஸ்டருக்கு பர்த்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி நீ அந்த வேம்பையர் லவ் ஸ்டோரி தான் கேட்டிருக்கேன். உன்னோட சிஸ்டரோட பர்த்டேக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் நீ சொன்ன மாதிரி டாப்பாக வச்சபடி நீ கேட்ட அந்த ஸ்டோரியை நான் ரெடி பண்ணி போடுறேன், ஓகேயாடா? நெக்ஸ்ட்டு டியூஸ்டே உங்கள் பேபிக்கு பர்த்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ஜேகே டாப்பாக வச்சபடி ஒரு ஹாரர் மூவி கேட்டிருந்தீங்க. இதில் ஜேகே தான் டாப், இதில் ஹாரர் மூவி தான், ஓகேயா சிஸ்டர்? பேபியோட நேம் ரஞ்சிதா, ஓகேயாடா? இந்த வீக்கில் பர்த்டே கொண்ட எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டேடா. சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். சேஃப்டியை பார்த்துக்கோங்க, ஓகேயாடம்? யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணாமல் ரெண்டு ஐ எம் ரியலி சாரி, ஓகே? ஹாப்பி பர்த்டே. யாராவது கமெண்ட்ஸ் கூட நான் நோட் பண்ணாமல் இருக்கலாம், ஓகே ஆடம்? இந்த வீக்கில் பர்த்டே கொண்ட எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டேடா, ஓகே? இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் நான் பேசுகிற விட பெயிண்டர் மட்டும் தெரிஞ்சா ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ அப்படியே ஒரு ஹவுஸை தான் காட்டுறாங்க. அந்த ஹவுஸ் முழுக்க திங்ஸஸ் எல்லாமே ஃபுல்லாக அப்படியே ஃப்ளோர்லேருந்து மேலே ஃப்ளை ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஃப்ளை ஆகிட்டு இருந்தேன். அந்த பிளேஸில் ஒரு கோஸ்ட் டார்க்காக இருக்குது. ஹவுஸ் முழுக்க ஃபுல்லாக வாக் போகுது. இந்த மாதிரி வாக் போனபடி பயங்கரமாக கட்டுது. பயங்கரமாக அங்கே இருக்க திங்ஸஸ் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிட்டு இந்த மாதிரி அந்த ஹவுஸ்குள்ளே அந்த கோஸ்ட் அப்படியே ஃபுல்லாக ரோலிங்கில் வருது. அதாவது ஃபுல்லாக அந்த பிளேஸ் முழுக்க நடந்து வருது. இப்படி வந்துட்டு இருந்தா இங்கே கட் ஆகி இப்போ அப்படியே ஒரு ஹவுஸை காட்டுனோம். இப்போது நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் ஒரு 50 ஏஜ் பையன் உட்காண்ட்ருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்க குக்கி? ஏன் இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டே இருக்க? ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்று இப்போ தூக்கி வச்சுக்கிட்டு ஃபுட்டை ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன் இந்த மாதிரி என்ன பாடாப்படுற? எனக்கு எக்கச்சக்க ஒர்க் இருக்கலாங்கிற மாதிரி இந்த மாதிரி குக்கி திட்டிக்கிட்டே ஃபுட்டை மட்டும் ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே குக்கி கீழே இறக்கி விட்டுவாரா. இந்த மாதிரி குக்கி கீழே இறக்கி விட்டா குக்கி நேரம் அந்த ரூமை விட்டு வெளியே ஓடணும். போயிட்டான். ஃபுட்டை சாப்பிடணும், ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி திரும்பினா இப்படி போகிற டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கு அப்படியே நம்ம டே தூக்குறாரு. ஐயோ, இவ்வளோ நேரம் சன்னோட டார்ச்சர், இப்போ டேடோட டார்ச்சரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு என்ன விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி கட்டுனா அது என்ன பேபி கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸாக உன் பையன்கிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணி ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டேன். இந்த பேபிக்கு இப்போ ரொம்ப ஃபுட்டு அவசியம் அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி பெட்டில் புஷ் பண்ணி தள்ளிட்டு டேக்கு மேலே ஓவராக வரோம். இங்கே பாரு ஜொங்கு, டோர் ஓப்பனில் இருக்குது, தேவையில்லாமல் ப்ளே பண்ணாத, தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே டேயோட ஷார்ட்டுக்குள்ளே ஆன்சர் விட்டு ப்ளே பண்ணுறாரு. சொன்னாவே நீ கேட்க மாட்டியா? தள்ளிப்போ, கம்பெனிக்கெலாம் போகிற ஐடியா இல்லையாடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பயங்கரமாக பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி நான் லீவு சொல்லிட்டேன். எடு கம்பெனி சிஇஓவே யார்கிட்டடா லீவு சொன்னேன்? என் டேடுக்கிட்ட தானுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்கு ப்ளே பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டுக்கு அந்த ரூமை கிராஸ் பண்ணபடி குக்கி ஓடுற மூமெண்ட்டை பட்டுட்டு தள்ளிப்போ, பையன் மேலே உள்ளே வந்துடுவான், தள்ளிப்போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளிட்டு எப்படியாவது ரூம்லேருந்து தப்பிச்சா போட்டுங்கிற மாதிரி திரும்பவும் ரூமை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுவாரா. ஆனால் பட் நம்ம ஜொங்குக்கு அப்பெல்லாம் இல்லை. ஏன் பேபி நீ கஷ்டப்பட்டு பெட்டை விட்டு எழுந்துக்கிறேங்கிற மாதிரி பெட்டில் டையை புஷ் பண்ணிவிட்டு அவரே எழுந்து வந்து டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டாரு. ஜங்குக்கா, என்ன ஜங்குக்கா, என்னடா ஜங்குக்கா, நைட்டு ஒரு ரவுண்டு வாங்கினதுக்கு பேபி ஹேண்ட்ஸில் வச்சு என்கிட்ட ப்ளே பண்ணி காமிச்சிட்டல.
இன்னைக்கு முழுக்க ஏன்டா நீ சிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரியும் அப்படியே ஷேர் பட்டன் இல்லாட்டி ரிமூவ் பண்ணபடி வருவாரா. இன்னைக்கு ஏதோ மீட்டிங்லாம் சொன்னியே ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதான் டேடிக்கிட்ட லீவு கேட்டுட்டு இன்னும் சொன்னோம்ல பேபிங்கிற மாதிரி டேக்கு மேலே அப்படியே ஓவராகுவாரா. அப்போ இன்னைக்கு என் கூட நானும் டிசைட் பண்ணிட்டேன் அப்படி தானே ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஆமாம் பேபிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு அப்படியே லிப் லாக் பண்ணுவாரா. அந்த மாதிரி லிப் லாக் பண்ணோம் டேயுமே நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி ஜங்குக் பண்ணுற எல்லா மூமெண்ட்டுக்கும் கோஆப்ரேட் பண்ணபடி 2 பேருமே பயங்கரமாக இன்டிமேட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் 3 ஹவர்ஸ்க்கு 4 ஹவர்ஸ் வரைக்குமே நம்ம டே கூட பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இப்படி ஃபுல்லாக ப்ளே பண்ணி டேயை மொத்தமாக எழுந்துக்க கூட விடாத அளவுக்கு ஃபுல்லாக டயர்டாக்கி நம்ம டேயை ஸ்லீப் பண்ண வச்சுடுவார். இந்த மாதிரி பயங்கரமாக ப்ளே பண்ணிவிட்டு டயர்டால் ஸ்லீப் போயிட்டுருக்க டேயை நோட் பண்ணிவிட்டு பேபி கூட இன்னும் ப்ளே பண்ணுற திங்கிங் தான் இருக்குது. 4 ஹவர்ஸாக ப்ளே பண்ணி விளாண்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நோட் பண்ணிக்கிட்டு பாவம் டயர்டில் ஸ்லீப் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நார்மல்லேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாரு. சேஞ்ச் பண்ணிவிட்டு டே அப்படியே நோட் பண்ணால் டே ஃபுல்லாக டயர்டில் ஸ்லீப் ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே லேப்டாப் எடுத்து கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் இப்போ அந்த ரூம் டோரை நம்ம டேயோட ஜங்குக்கோட டேடை நாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாக் பண்ணோம் அந்த டோர் அப்படியே நம்ம ஜங்குக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு மீட்டிங் போகணுன்ட்ருக்கியா இல்லையாங்கிற மாதிரி கேட்கவும், மீட்டிங் கிளம்புறேன் டாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த லேப்டாப் எல்லாத்தையுமே ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு மீட்டிங் கிளம்பிட்டாரு. ஏதோ டேடு போடுவார்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இப்போ மீட்டிங் நம்ம ஜங்குக்கே போகிறாரு. இந்த மாதிரி பண்ணோம் மீட்டிங் அட்டர் பிளேஸில் கரெக்டாக சக்ஸஸ் பண்ணி எல்லாத்தையும் பேசி முடிக்கிறாரு. அந்த டென்ட்ரும் அந்த மீட்டிங்கும் நம்ம ஜங்குக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. டென்ட்ரு நம்ம ஜங்குக்கோட நேம்க்கே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்தோம் ஐயோ பேபி கூட ஜாலியாக ப்ளே பண்ண அந்த மூமெண்ட்டோட டென்ட்ரே நமக்கு கிடச்சிருச்சுடா. ரொம்ப டிப்ரெஷனில் நைட்டு முழுக்க இருந்தேன். பேபி கூட கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணதில்ல டிப்ரெஷன் எல்லாம் போச்சு. இப்போ எனக்கு ரிவார்டே கிடச்ச மாதிரி டென்ட்ரு கிடச்சிருக்குங்கிற மாதிரி செம்ம ஹாப்பியில் நம்ம ஜங்குக்கு நேராக ஹவுஸுக்கு இப்போ நம்ம தான் டயர்டில் பெட்டில் உட்காண்ட்ருக்காரு. ஈவினிங் ஆயிடுச்சு. நைட்டு ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் டேடா இந்த ஜங்குக்கு என்னென்ன சொல்ல அப்படியே பிடிச்சி ஃபுல்லாக ப்ளே பண்ணி டயர்டாக்கி அவன் பாட்டுக்கு பெட்டில் ஸ்லீப் பண்ண வச்சுட்டு எழுந்து போயிட்டான். மீட்டிங்கு டேடு போவார்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிவிட்டு என் கூட ஃபுல்லாக ப்ளே பண்ணிவிட்டு இவன் எழுந்து மீட்டிங்கு போயிருக்கான். என்னை நல்லா ட்ரீட் பண்ணி ஏமாட்டியிருக்கானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டென்ஷன்லேயே எப்படி பெட்லேயே உட்காந்துருப்பாரா. இப்போ குக்கிடம் நம்ம டேயோட தயசில் உட்காந்தபடி நம்ம டே கிட்ட 1 by 1 பேசிகிட்டு இருக்காரு. நம்ம டேயுமே நம்ம குக்கிக்கிட்ட 1 by 1 பேசிட்டு நைட்டு ஃபுட்டு கொடுப்பாங்களா அதை அப்படியே ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். குக்கியுமே அந்த ஃபுட்டை மட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். டே நம்ம குக்கியை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சு குக்கி அப்படி ஸ்லீப் பண்ணிவிட்டு வெளியே வருவாரா. இந்த மாதிரி இப்படி ரூமை விட்டு வெளியே வர நம்ம டே அப்படியே 2 ஹிப்பையும் ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு தூக்குனபடி ரூமுக்குள்ளே வராரு. ஏன் ஜங்குக்கா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஆனால் பேபி ஸ்லீப் ஆயிடுச்சுல பேபி அதுக்காக மார்னிங் முழுக்க நீ என்கிட்ட தானே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போம்மா ரொம்ப டயர்டாக இருக்குது டெலிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுத்து விட ட்ரை பண்ணால் அப்படியே இப்போ பிடிச்சி தூக்குற பொசிஷன்லேயே கொண்டு சோஃபாவில் டைல்ஸில் வச்சபடி உட்காருதாரு. மறுபடியுமா ஜங்குக்கா உண்மையிலே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே நீ ரொம்ப டயர்டாக இருப்பேன்னுக்கிட்டு எனக்கே தெரியும். உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்க வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மார்னிங் என்னென்னா ஷாக்கை கொடுத்து இப்போ சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறேன் சரி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே அப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். இப்போ அப்படியே ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதை காட்டுனா அதில் க்யூட்டாக அழகாக ஒரு செயின் இருக்குது. ஐயோ செயின் செமையாக இருக்குடே அப்படிங்கிற மாதிரி அதை நம்மகிட்ட எடுக்க போவாரா. உனக்கு செயின் வேணும்னா எனக்கு ரிவார்டு வேணும். பாட்டியா ஆரம்பிச்சிட்ட பற்றியா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிட்ட பற்றியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட டைஸ்லேருந்து எழுந்துக்க ட்ரை பண்ணுவாரா. சரி கோவப்படாத உனக்கு தான் வாங்கிட்டு வந்து நினைக்கிற மாதிரி அந்த செயின் அப்படி நம்ம டேயோட நெக்கில் போட்டு விட்றாரு.
ஐயோ! செமையா இருக்கு ஜங்குக்கா. "எனக்கா பாட்டு வாங்குன நீ?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், இல்ல. அந்த ஷாப்ல பக்கத்துல ஒரு கேர்ள் நின்னாங்க. அந்த கேர்ளுக்கு தான் வாங்குனேன். பட் அதுக்கப்புறம் தான் உன்னோட திங்கிங் வந்துச்சு. அதான் அந்த கேர்ளுக்கு கொடுக்காம உனக்கு கொண்டு வந்தேன்ங்கிற மாதிரி. டீஸ் பண்ணுவாரா, இந்த மாரி டீஸ் பண்ணா நம்ம காண்டாக்கி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாரி பேசுவங்கிற மாதிரி. நம்ம ஜங்குக்கா அடிப்பாரா, இந்த மாரி அடிச்சா, பின்ன என்ன பேபி உனக்கு தானே பாட்டு வாங்கியிருப்பேன். பக்கத்துல இருக்க பர்சன்ஸ்க்கா பாட்டு வாங்குவேன் அப்படிங்கிற மாரி. அப்படி பேசிக்கிட்டே டேயோட ஹிப்பை அப்படியே சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணபடி அப்படியே நம்ம டேக்கு கிஸ் பண்ணுவாரா. போட்டும் நீ ப்ளே பண்ணி விளையாண்டாடு, பக்கத்தில் இருந்தால் என்னை சும்மாவே விட மாட்டியானுங்கிற மாதிரி ஜங்குக்கோட டாய்ஸ்லேருந்து வேகமாக எழுதிக்கிறாரு. பேபி அடிச்சு விடுவேன். மார்னிங் 4 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே பண்ணிவிட்டு மறுபடியும் பேபியாக அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நேராக அங்கேருந்து போவாரா. அந்த மாதிரி போனால் நம்ம ஜங்குக்கு வந்து லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பேக் பண்ணிகிட்ருக்கிட்டு நம்மகிட்ட அப்படி வெளியே போயிட்டு உள்ளே நம்ம ஜங்குக்காக மில்க் எடுத்துகிட்டு வருவாரா. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம். இப்படி பேக் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு, என்னாச்சு ஜங்குக், எங்கேயாவது அதர் கண்ட்ரிக்கு போறியா என்ன? லக்கேஜை பேக் பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரிட்டே இப்படி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை பேபி, நான் இப்போ ஒரு டென்ட்ரு மார்னிங் ஒரு மீட்டிங் போகணும்ல, அந்த பிளேஸ் அதர் சிட்டியில் தான் இருக்குது. அந்த ஒர்க் பண்ணுற பிளேஸ், நான் இந்த பிளேஸ்லேருந்து அதர் சிட்டிக்கு போய் ஒர்க் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் ஹவுஸுக்கு வர முடியாதுல்ல, அதான் லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஆ அப்படியா? அதர் சிட்டிக்கு ஒர்க்குக்கு போறியா? எப்போதும் அதர் பிளேஸ்க்கு போகிறதா இருந்தால் டேரக்டாக தானே அனுப்புவேன். ஆனால் பட் இந்த ப்ராஜெக்ட் என்னதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணுறாரு. மேரேஜ் ஆகி இவ்வளோ இயர்ஸ் ஆயிருந்தாலும் எப்போவுமே நம்ம விட்டுட்டு நம்ம ஜங்குக் இது வரைக்கும் அதர் பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு போனது கிடையாது. அப்படியே ஒர்க்குக்கு போனாலும் நைட்டு ஹவுஸுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்படி லக்கேஜை பேக் பண்ணிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கவும், அது அது ஜங்குக்கா, என்னை விட்டுட்டா போகிற ஜங்குக்கா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். உன்னை விட்டுட்டு போகிறவளா? ஐயோ பேபி, நீ இல்லாமல்லாம் என்னால் ஒரு 1 ஹவர் சும்மா இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லக்கேஜ் ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேங்கிற மாதிரி லக்கேஜை வேற காட்டுவாரா. இப்படி காட்டுனா செம்ம பெயினில் ஒரு மாதிரி சேடாக இருந்த நம்ம தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து சிரிச்சுட்டு, அதான் நான் பார்த்தேன் எப்படிடா நம்மளை கலட்டி விட்டுட்டு போமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஜங்குக்கை வந்து அடிப்பாரா. பின்ன எப்படி ஒன்றா அப்படியே அவ்வளோ லேசில் சிங்கிளாக இங்கே நீ இருந்து விட்டுட்டு போவேன். நான் எங்கே போனாலும் சரி நீ என் கூட தான் இருக்கணும். அப்போ குக்கி வேணால் நீ மாம்கிட்ட விட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஜங்குக்கும் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் குக்கி வந்து நான் மாம் கூட தான் இருப்பேன், நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், மாம் என்ன நீ உன் கூட கூட்டிகிட்டு போயிருங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம குக்கி அடம்பிடிக்கிறாரு. இந்த மாதிரி அடம்பிடிச்சா ஜங்குக்கோட மாம் தான், எதுக்காக இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க? இங்கே நீ தான் குக்கி சேஃபாக பார்த்துக்கிற, நீ தான் ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்ற, நீ ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட போய் தான் குக்கி சாப்பிடவே செய்கிறேன். அப்புறம் என்ன குக்கி, நீ உன் கூடயே வச்சுக்கோ. ஜங்குக்கு தான் ஒர்க்கை முடிச்சுட்டு ஹவுஸுக்கு வந்துடுவானே. அது மட்டும் இல்லை, ஜங்குக்கு ஒர்க் பார்க்குற சைட் ஹவுஸ் பக்கத்தில் இருந்து அவன் அப்படி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கோட மாம் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கியும் நம்மகிட்டே நேராக அவரோட சிட்டிலேருந்து அதர் சிட்டிக்கு ஜங்குக் ஒர்க் பார்க்குற சைட்டுக்கே கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ அந்த பிளேஸில் எங்கே தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணுற பிளேஸை நம்ம ஜங்குக் காட்டுறாரு. இப்படி காட்டிட்டு நேராக இப்போ ஒரு ஹவுஸுக்கு தான் போகிறாரு. இந்த மாதிரி ஹவுஸுக்கு போனால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு டார்க்கு ஹவுஸை காட்டினாங்களா, அதே ஹவுஸை தான் இப்போ கொஞ்சம் டேஸ் இந்த ஒர்க்கு முடிக்கிட்டாண்டியும் அந்த பிளேஸில் இருக்கிற மாதிரி மணி கொடுத்து அந்த ஹவுஸை வாங்கியிருப்பார். நம்ம ஒர்க்கு முடிக்கிட்டாண்டி ஒரு 6 மந்த் ஆகும் இந்த ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கு. அதை தாண்டி நம்ம ரெண்டு பேரும் நம்ம பேபியும் இந்த பிளேஸில் தான் இருக்க போகிறோங்கிற மாதிரி அந்த ஹவுஸில் கொண்டு வந்து கரெக்டாக விடுவாரா. இந்த மாதிரி விட்டால் அந்த ஹவுஸில் ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் மணி கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் மணி கிடச்சா போட்டுங்கிற மாதிரி அந்த ஹவுஸ்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத சொல்லாமலேயே நம்ம ஜங்குக்கு இந்த மணியை மட்டுமே வாங்கிட்டு அந்த ஹவுஸில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம், எத்தனை மந்த்ஸ் வரதுனாலும் நீங்கள் இருந்துக்கோங்கிற மாதிரி சொல்லி ஜங்குக்கிட்ட 2 ஹோல் மணி வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கினா நம்ம ஜங்குக்கு ஒர்க் பண்ணுற சைட்லேருந்து
1 கிலோமீட்டர் தான், ரொம்ப பக்கம் தான். இந்த பொசிஷனில் தான் அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த பிளேஸுக்குள்ளே நம்ம ஜங்குக் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆகுவாரா. டேயை ஹக் பண்ண பொசிஷன்லேயும் பிபி ஹேண்ட்ஸில் தூக்கினபடியும் கரெக்டாக ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா அதே ஹவுஸ்குள்ளே இருக்கிற அந்த கோஸ்ட் நம்ம ஜங்குக் அதோட ஃபேமிலியோடு என்ட்ரு ஆகிற அந்த மூமெண்ட்டை அந்த கோஸ்ட்டு நோட் பண்ணுது. இந்தமாரி நோட் பண்ணால் நம்ம டேதான் வாவ், ஹவுஸ் வெளியிட்டு பார்க்க சொல்ல குட்டியாக இருந்தாலும் உள்ளே நல்லா பெருசாகவே இருக்குது, எல்லாமே பார்க்க கரெக்டாக அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அந்த பிளேஸை மட்டும் ஃபுல்லாக நோட் பண்ண ஆரம்பித்தேன். இவங்கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்காக ப்ளே பண்ணலான்னு நினச்சா பேபி என்ன நம்மக்கிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணுதுங்கிற மாதிரி நம்மகிட்டே நோட் பண்ணால் டாடே என்னை கீழே இறக்கி விட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்லவும் சரி இறக்குறேங்கிற மாதிரி கீழே இறக்கி விடுவாரா. அந்த மாதிரி இறக்கி விட்டோம். லக்கேஜ் நோட் பண்ணால் அந்த டோருக்கு வெளியே இருக்குது. சும்மா மாசாக ஃபேமிலியோடு உள்ளன்றானு லக்கேஜ் தூக்கிட்டு வேறு என்ன ஒரு பர்சன்ஸையாக கூட கூட்டிகிட்டு வந்துங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே வேகமாக போய் லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுக்கிறாரு. எடுத்துட்டு அப்படியே திரும்ப வாரா. இந்த மாதிரி திரும்பினா ஜங்குக்கு முன்னாடி செம்ம பிளாக்கில் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு செம்ம ஒரு கொடூரமான லுக்கில் கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி தான் அந்த கோஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டில் என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ரானா நம்ம ஜங்குக்கு லக்கேஜோட கீழே விழுந்துருவார். இந்த மாதிரி விழுந்தாலும் அப்புறம் நம்ம ஜங்குக்கு சரி ஏதோ டிப்ரெஷன் இந்த மூமெண்ட்டுக்கு ஏதாவது தெரியாமல் தெரிஞ்சிருக்கோம், நம்ம தான் தப்பாக திங்க் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது ஒரு பெரிய மூமெண்ட்டாகவே எடுத்துக்காமல் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக அந்த ரூம் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த ஹாலு அப்புறம் கிச்சன், பெட்ரூம், ரெஸ்ட் ரூம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, ஏதாவது டேமேஜாக இருக்கானுங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிகிட்ருப்பாரா. இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருந்தா ஜங்குக்கு கூட இடம் குக்கி இருக்கிறாரு. குக்கி இந்த மாதிரி ஜங்குக்கு பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட் அவர் என்ன மாதிரி பண்ணுறாரோ அதை அப்படியே காப்பி பண்ணி இவர் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்க 2 பேருக்கு பின்னாடி தான் அந்த கோஸ்ட்டு 2 பேரையும் பார்த்தபடி பயங்கரமாக முறைச்சபடி இருக்கும். இந்த மாதிரி பயங்கரமாக முறைச்சபடியே நின்றுக்கிட்டு இருந்தோம். ஜங்குக்கா நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இப்போ அந்த ரூம்குள்ளே என்ட்ராக இந்த என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கோஸ்ட்டு மறைஞ்சா ஜங்குக்கும் குக்கியும் அப்படியே பார்த்து திரும்புகிறாங்க. இந்த மாதிரி திரும்பினா ஐயோ பேபி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஏஞ்சல் மாதிரி என் முன்னே வந்து நிற்கிறியே, இந்த டெவிலுக்கு என்னெல்லாமோ தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறேன் நம்மகிட்ட நோட் பண்ணால் ஐயையோ ஜங்குக்கோட ஐஸு எந்த பொசிஷனில் இருக்குன்னே தெரியலையே, அவன் பார்க்குற பார்வையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கா டெவிலெல்லாம் சேஞ்ச் ஆகிறாடுங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜங்குக்கு நோட் பண்ணால் டெவில் லுக்கில் அப்படி ஒரு மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சிரிக்காரா. போச்சு இப்போ அவன் சிரிக்கிற மாடுலேஷனே தப்பாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ இங்கேயே ஒர்க் பண்ணி நான் குக்கியை தூக்கிட்டு போகிறேங்கிற மாதிரி குக்கியை வேகமாக தூக்குவாரா. என்கிட்ட 2 டாப்பிக்கு எப்போது உனக்கு குக்கி கிடச்சிருக்கானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படின்ட்டே நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் குக்கி நீ என் கூட இருந்துக்கோனே எங்கேயும் போகாட்டேன்னுங்கிற மாதிரி சொல்லிட்டோம். அங்கேருந்து நம்ம குக்கியை தூக்குனபடியே கிச்சனுக்கு வந்துட்டார். கிச்சனில் குக்கியை ஒரு மாதிரி திண்டு மாதிரி இருக்குது அந்த பிளேஸில் உட்கார வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு எல்லாருக்குமே ஃபுட்டை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்காரு. வெஜிடபிள்ஸ் அப்படி கட் பண்ணிட்டு போகிறோம். இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸை கட் பண்ணால் அதே பிளேஸில் இருக்க ஒரு நைஃப், அதாவது மாடல் கிச்சன் மாதிரி நைஃப்லாம் அப்படி தொங்கிட்டு தான் இருக்குது ஒரு ஸ்க்ரூவில். இந்த மாதிரி இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அதுலேருந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு நைஃப் அப்படியே ஃப்ளை பண்ணபடி கரெக்டாக கிட்ட வரைக்கும் வருது. இந்த மூமெண்ட்டை குக்கி அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா அம்மா அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும் அப்படியே வெஜிடபிள்ஸை கட் பண்ணபடி என்ன குக்கி உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இங்கே என்னை கொஞ்சம் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி சொன்னோம். என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கியை நோட் பண்ணால் கரெக்டாக டேயோட ஃபேஸ் கிட்ட அந்த நைஃபை ஃப்ளை பண்ணபடி நிற்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஷாக் ஆனால் டக்குன்னு அந்த நைஃபு கீழே விழுமா. இந்த மாதிரி கீழே விழுற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேயோட ஃபீட்டு கட் ஆகிற மாதிரி இருக்கிற அந்த பொசிஷனுக்கு பேக் சைடில் இருக்கிற நம்ம ஜங்குக்கு இப்படி கிச்சனுக்குள்ளே என்ட்ராகிறவரும் இப்படி நைஃபை வேகமாக கீழே விழுற பொசிஷனுக்கு டேயை பிடிச்சி தூக்கிட்டு வர. இந்த மாதிரி தூக்கணும். டேய்க்கு அடிப்படாத அளவுக்கு அந்த நைஃப் கீழே விழுந்துடும். பேபி கண்ணை எங்கே வச்சிட்ருக்க, எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, அப்படியே கீழே போட்டுட்டேன், ஃபீட்டு நட்டுக்கு கட்டாக இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா
ஜங்குக்கா நான் நைஃபை வைக்காமலையா உன் பக்கத்தில் இருந்துச்சுங்கிற மாரி நம்ம ஜங்குக் திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, ஐயோ ஜங்குக்கா உண்மையிலே சொல்கிறேன், நான் இந்த நைஃபை வச்சு தான் கட் பண்ணேன், அந்த நைஃப் என் முன்ன வந்து நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். முன்ன வந்து நிற்கும், என்ன ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி கொஞ்சம் திட்டிட்டு பக்கத்தில் இருக்க சேரில் உட்கார வச்சுட்டு, இப்போ நம்ம ஜங்குக்கே நீ நைஃப் எடுக்கக்கூடாது, அது எடுக்கக்கூடாது, இது எடுக்கக்கூடாது, எது எடுக்கக்கூடாது, எதையா அப்படி எடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெஜிடபிள்ஸை நம்ம ஜங்குக்கே கட் பண்ணுவாரா. இந்த மாதிரி கட் பண்ணால் ஃபுல்லாக ஆனியனை கட் பண்ண சொல்ல ஜங்குக்கு க்ரையிங்காக வருது. ஐயோ பாவம் என் ஜங்குக்கா என்னாமா க்ரை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து வந்து நம்மகிட்டே வந்து அப்படியே டீரியெல்லாம் அவாய்ட் பண்ணுவாரா. பேபி சொல்லு ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ரொம்ப டீரியாக வருது. அதனால என்ன ஜங்குக்கா வாட்டர் எடுத்து வரட்டுமா? வாட்டர்லாம் வேண்டாம், ஒரு ஸ்ட்ராங்கான கிஸ்ஸு கிடச்சா போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணபடியே ஜங்குக்கிட்டே கிட்ட வருவாரா. அடிச்சு போடுவாங்க எப்போ பாட்டெல்லாம் அந்த திங்கிங் அனுக்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே குக்கி தூக்குறாரு. இப்போ எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், நீ எப்போ பாட்டாலும் எங்கிட்ட ப்ளே பண்ணுற மாதிரி தெரியுது பேபி, நான் ஒன்னாக்காக்க சரி சரி நீ கோவப்படாத, நான் இங்கேயே இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி ஹேண்ட்ஸில் வச்சபடி குக்கி கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்கு கொண்டு ஃபுல்லாக அவரே ஃபுட்டை மட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு தாங்கி தாங்கி பார்க்குறாரு. இந்த மாதிரி டேக்கு சின்னதாக கூட அடிபடாத அளவுக்கு கிட்ட நம்ம ஜொங்குக்கு இருக்கிற இந்த மூமெண்ட்டை அந்த கோஸ்டாட்டி கிச்சன்லேருந்து நோட் பண்ணுவான். இப்படி நோட் பண்ண ஜொங்குக்கும் டேக்கும் கோஸ்ட் இருக்கிறது சுத்தமாக தெரியல. பட்டு நம்ம குக்கி கோஸ்ட்டை நல்லாவே பார்க்குறாரு. கோஸ்ட்டை பார்த்தபடி இருந்தால் கோஸ்ட்டு செம்ம கோவத்தில் டீயை பட்டு ஹெவியாக முறைக்குது. இந்த மாதிரி முறைச்சோம் குக்கி கோஸ்ட்டை பார்க்குற மூமெண்ட்டுக்கு நம்ம கோஸ்ட்டு டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே குக்கியை நோட் பண்ணுமா. இந்த மாதிரி நோட் பண்ணோம். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதோட நம்ம ஜொங்குக்கு டே அப்புறம் குக்கி 3 பேரும் சேர்ந்து ஃபுட்டை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பெட்ரூமுக்குறாங்க. இந்த மாதிரி பெட்ரூமுக்கு வந்தால் இப்போ பெட்ரூமில் தான் குக்கிக்கு ஏதோ ஸ்டோரி சொல்லி நம்ம டே ஸ்லீப் பண்ண வைப்பாரா. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வைக்க ட்ரை பண்ணோம். குக்கிட்டா மா என்னடா எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது, உனக்கு பின்னாடி பிளாக் அண்ட் பிளாக்ல என்னமோ நிற்குது அப்படிங்கிற மாதிரி குக்கி இப்படி சொல்லி அந்த கோஸ்ட்டை கரெக்டாக பாயிண்ட் பண்ணால், என்ன பிளாக் அண்ட் பிளாக்ல நிற்குதானுங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா ஒன்றுமே தெரியல. ஆனால் பட்டு நம்ம குக்கிக்கு நல்லாவே தெரியுது. அது கரெக்டாக கோஸ்ட்டை பார்த்தபடி ஹேண்ட்ஸை நிட்டுது. அது உன் பின்ன தான் நிற்குது மா, அது உன்கிட்ட வருதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்வாராம். இந்த மாதிரி சொன்னால் இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் இந்த மாதிரி டேயும் நம்ம குக்கின்னா பெட்டில் உட்காந்துருப்பாங்க. பக்கத்தில் வருதுமாங்கிற மாதிரி இப்படி நம்ம குக்கி சொல்கிற மூமெண்ட்டுக்கு டக்குன்னு நம்ம ஜொங்குக்கு அந்த பெட்டில் ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணபடி படுப்பாரா. ஆமாம் குக்கி, உண்மையிலேயே கோஸ்ட்டு பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். நான் டாடா சொல்லலை, உண்மையிலேயே ஒரு கோஸ்ட் வந்துச்சுங்கிற மாதிரி திரும்பவும் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். நம்ம ஜொங்குக்கு தான் அப்படி பெட்டில் ஸ்லீப் பண்ணப்படி ஜம்ப் பண்ணப்படி, அதாவது ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணப்படி விழுந்துருப்பார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஹிப் அப்படி பைட் பண்ணுவாரா. ஜொங்குக்கா ப்ளே பண்ணி விளாடாத அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு அடித்தோம். என்னடா என் மாமன் டாடு நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேங்கிறாங்க, ஆனால் அந்த கோஸ்ட் இங்கே நிற்கணுங்கிற மாதிரி குக்கி கோஸ்ட்டே பண்ணிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். 2 பேரும் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்கங்கிறது குக்கிக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி இருந்தோம். இப்போ நம்ம தான் குக்கி ஃபுல்லாக ஸ்லீப் பண்ண வச்சுட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சோம். ஜொங்குக்குமே ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டாரு. இந்த மாதிரி ஸ்லீப் ஆனோம். ஜொங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு ஜொங்குக்கூட வேறு சாஃப்டாக ரப் பண்ணபடி சரியான நாட்டி பாய் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கூட சீக்ஸை சாஃப்டாக கிள்ளினபடி ஜொங்குக்கூட ஃபோர்கட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து பாரா. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டா டேக்கு முன்னாடி செம்ம பயங்கரமாக நிற்குது. இந்த மாதிரி நின்னா டேக்கி அவ்வளோதான் ஹார்ட்டே நின்று போச்சு. டக்குன்னு அப்படியே ஃப்ளோரில் விழுந்துருவார். இந்த மாதிரி விழுந்துட்டு அப்புறம் ஐஸை ரப் பண்ணபடி நோட் பண்ணால் அந்த பிளேஸில் எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்கு ஏதாவது தப்பாக திங்க் பண்ணியிருப்பேன், லைட்ஸ் எதுவும் இல்லைல்ல, அதான் நமக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே வந்து குக்கி பக்கத்தில் இந்த சைடு பெட்டில் பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டுட்டு ஸ்லீப் பண்ணால் நம்ம டேக்கி ஸ்லீப்பிங்கே வரல. ஸ்லீப்பிங் வராமல் தான் முன்னே வந்து நின்று அந்த மூமெண்ட்டு தான் டேக்கி ஃபுல்லாக அப்படியே டிங்காகி அப்படியே அந்த நைட்டு முழுக்க நம்ம ஸ்லீப் பண்ணியிருக்க மாட்டார். ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணபடி தான் இருந்திருப்பார். பட் நம்ம ஸ்லீப் பண்ணிட்டு
பண்ணிட்டுருக்க மாட்டார். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே இப்போ நம்ம டேடான் கிச்சனில் நம்ம ஜங்குக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி ரெடி பண்ணால் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ரெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்தா இப்போ நம்ம டேடான் அப்படி கிச்சனில் வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கிட்டு அது எதுவா இருக்கும், என் முன்னாடி வந்து நின்றுச்சு, அது என்னவா இருக்கும், குக்கியை போயிட்டு தான் சொல்லிட்டு இருப்பானோ, ஒருவேளை நமக்கு அது தப்பாக தெரியுதா, இல்லை உண்மையிலே அது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி கட் பண்ணோம். ஆப்போசிட்டில் மிரர் இருக்குது, நம்ம டேக்கு முன்னாடி மிரர் இருக்குது, அதோட விண்டோ இருக்குது. இந்த விண்டோவை பார்த்தபடி அப்படியே நிமிந்து பார்ப்பாரா. அந்த மாதிரி நிமிந்து பார்த்தோம். தூரத்தில் ஒரு பர்சன்ட் பிளாக் அண்ட் பிளாக்கில் கோஸ்ட் மாதிரி இருக்குது. அந்த கோஸ்ட்டுனால் ரொம்ப தூரத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. யார் அது அவ்வளோ தூரத்தில் நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வெஜிடபிள்ஸை கட் பண்ணிட்டு இருந்தவர் அப்படியே அந்த விண்டோ கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வந்து விண்டோவை ஓப்பன் பண்ண வருவாரா. அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி விண்டோ ஓப்பன் பண்ண வந்தால் அங்கே நிற்கிற கோஷ்ட்டு கரெக்டாக விண்டோ கிட்ட என்ட்ராகுமா. என்ட்ராகிற மூமெண்ட்டுக்கு நம்ம அந்த திங்ஸ் எல்லாத்தையும் தட்டி விட்ட போய்ட்டு அப்படியே ஃப்ளோரில் விழுந்துருவார். இந்த மாதிரி விழுந்தா நம்ம அந்த விண்டோவை மூவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக கிச்சனுக்குள்ளேயே அந்த கோஸ்ட் என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ராகிறத பார்த்துட்டு நம்மகிட்ட செம்ம பைட்டில் கோஸ்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி நம்மகிட்ட வேகமாக விழுந்து அந்த மூமெண்ட்டுக்கு திங்ஸ் எல்லாத்தையும் தட்டி விட்டுருப்பார்ல, அந்த மூமெண்ட் அந்த சவுண்டுக்கு டவலை வேர் பண்ணபடியே கரெக்டாக நம்ம ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்தவர் ரெஸ்ட் ரூம்லேருந்து நேராக கிச்சனுக்குள்ளே ரன் பண்ணபடி என்ட்ராகிறாரு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ வேகமாக என்ட்ரானா இந்த மாதிரி கீழே விழுந்த பொசிஷனில் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயை வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி தூக்குறாரு. ஜங்குக்கா நீ எங்கேடா இருக்கிறியா, ஜங்குக்கா நான் இந்த பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி கோஸ்ட்டை பார்த்து இங்கே எதுவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்ல வேண்டாம். என்ன ஆச்சு டைமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எதுக்காக கீழே விழுந்த ஸ்கிப் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக கேட்டால், இல்லை ஜங்குக்கா நான் ஸ்கிப் ஆகி கீழே விழலை, இங்கே அந்த தூரத்துலேருந்து இங்கே பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி வளர ஆரம்பிச்சிடுவார். அந்த மாதிரி வளர ஆரம்பித்தான். சரி நியூ பிளேஸில் அப்படி தான் இருக்கும், நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத. நான் ஒன்று அப்போவே சொன்னோம்ல ஃபுட்டெல்லாம் நீ ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணாண்டான்ட்டு, ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணுற, நான் தான் வந்து பண்ணிப்பேனுங்கிற மாதிரி வந்து அப்படியே அந்த டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறாரு. ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஜங்குக்கோட மனசை கிரிப்பாக பிடிச்சான். தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உனக்கு குடிக்கிறதுக்கு வாட்டர் எடுத்து வரேனுங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கிச்சனுக்குள்ளே போனோம். பக்கத்துலேயே நம்ம டீக்கி கிளாஸில் வாட்டர் வந்து நிற்குது. இந்த மூமெண்ட்டை பட்டு நம்ம டீக்கி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணி என்ன மாதிரி பேசுனே தெரியல. செமையாக அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணோம். அந்த கிளாஸ் அப்படி திரும்பவும் டீ கிட்ட வருது, இப்போவே இதை ஸ்கிப் பண்ணி குடி அப்படிங்கிற மாதிரி டீயை பயமுறுத்துட்டு அது சாதாரண வாட்டரே கிடையாது, செம்ம ஹாட் வாட்டர், அந்த இது சூடாக இருக்கிற வாட்டர். ஓகே, அந்த ஹாட் வாட்டரை இப்போவே குடிங்கிற மாதிரி டேயோட லிப்புக்கிட்ட வரைக்கும் வருமா. இந்த மாதிரி வந்தால் நம்ம ஜங்கு கிச்சனுக்குள்ளே போனவர் நம்ம டேக்காக வாட்டர் அப்படியே ஒரு கிளாஸில் எடுத்து வர மூமெண்ட்டுக்கு அந்த கிளாஸ் அப்படியே டே விட்டு மூவ் ஆன் ஆகுதா. இந்த மாதிரி மூவ் ஆனா நம்ம டேக்கிடா இதை எப்படிடா நான் ஜங்குக்கிட்ட சொன்னேன், இதை சொன்னால் ஜங்குக்கு எப்படி நம்புவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தா, இந்த பேபி வாட்டரை ஸ்கிப் பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கி வாட்டரை ஸ்கிப் பண்ண கொடுக்குறாரு. டைமே அந்த வாட்டரை ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. இந்த மாதிரி குடித்தோம். நம்ம ஜங்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டேக்கெலாம் கொடுத்து முடிச்சுட்டு கம்பெனிக்கு அந்த ஒர்க் சைட்டுக்கு போயிடுவார். இந்த மாதிரி ஒர்க் சைட்டு போனோம். இப்போ டேயும் குக்கி மட்டும்தான் ஹவுஸில் இருக்காங்க. இந்த மாதிரி ஹவுஸில் இருந்தோம். நம்ம டேடா அந்த மூமெண்ட்ஸ் அந்த கோஸ்ட்டு என்ட்ராகினது ஹாட்டாக இருக்கிற வாட்டரை குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண அந்த மூமெண்ட்டுங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா டைஸில் நம்ம டேயோட ஜெஸ்ஸில் பட்டபடி இருந்த நம்ம குக்கி அந்த பிளேஸ்லேருந்து டேயை விட்டு எழுந்து போயிருந்துருப்பார். நம்ம டேக்கை வந்து இன்னொரு மூமெண்ட்டை திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு டேக்கு தெரியல குக்கி தன்னை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டானுங்கிறது தெரியல. இந்த மாதிரி குக்கி தன்னோட தயசில் தான் அப்படியே ஹக் பண்ண பொசிஷனில் படுத்திருக்கானுங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம குக்கி அங்கேருந்து எழுந்து நேராக மேலே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கு பொறுமையாக நடந்து போகிறாரு. இந்த மாதிரி நடந்து போனோம். இப்போ
நம்ம குக்கி ஃபாலோ பண்ணபடி தான் இந்த கோஸ்ட்டுமே வருது. இந்த மாதிரி குக்கிக்கு தெரியல. தான் பின்னாடி கோஸ்ட் வருது தெரியாம, நம்ம குக்கி ரொம்ப நார்மலா நம்ம ஹவுஸில் இருக்கிற அந்த ஃபீல்டுக்கு அவர் அப்படியே ஒரு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகி அங்கே ஏதோ கேம்ஸ் விளாட்ற திங்ஸஸ்லாம் இருக்குது. அதை அப்படியே எடுப்பாரா. இந்த மாதிரி எடுத்தால் அந்த திங்ஸஸ் எடுத்துகிட்ருக்க பாக்ஸ் ரொம்ப பெரிய சைஸ் பாக்ஸ் பக்கத்தில் இருக்குது. திங்ஸஸ் பக்கத்தில் அந்த பாக்ஸ்க்குள்ளே அப்படியே அந்த கோஸ்ட்டு நம்ம குக்கியை தூக்கி போட்டு பாக்ஸோடு சேர்த்து க்ளோஸ் பண்ணிடும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோம். குக்கிக்கு செம ஷாக்கு. அவருக்கு 5 ஏஜ் குட்டி பையன் தானே, அதனால நம்ம குக்கிக்கு அந்த மூமெண்ட்டுக்கு செமையாக பயந்து போய் பயங்கரமாக க்ரை பண்ணி அழுவாரா. இந்த மாதிரி அழுதா இப்படின்னா நம்ம டேக்கி குக்கியோட சவுண்டே கேட்குது. என்ன குக்கி க்ரை பண்ணுறானுங்கிற மாதிரி அப்படியே அவரோட டைஸை நோட் பண்ணுறாரு. பார்த்த டைஸில் நம்ம குக்கி ஹக் பண்ணப்படி தானே வச்சுருந்தோம், எங்கேங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு குக்கிமா குக்கிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக எழுந்து கட்டி குக்கி க்ரை பண்ணி அழுற சவுண்டை கேட்டு ஒவ்வொரு பிளேஸாக ரன் பண்ணபடி ஓடுறாரு. கடைசியில் அந்த குக்கி எந்த ரூமுக்குள்ளே வந்துருப்பாரா, அதே ரூமுக்குள்ளே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு குக்கி நீ எங்கே இருக்கிற குக்கி குக்கி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுனா. இப்போ நம்ம குக்கி தான் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாக்ஸை தட்டுறாரு. இந்த மாதிரி தட்டுற அந்த ஃபீலுக்கு வேகமாக அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி குக்கி அங்கேருந்து வேகமாக தூக்குறாரு. இந்தமாதிரி தூக்குனா எப்படி நீ இந்த பிளேஸ்க்கு வந்த, எப்படி நீ இந்த பாக்ஸுக்குள்ளே போன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் டாய் தான் எடுக்க என்னை யாரோ பாக்ஸ்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம குக்கி சொல்கிறது கேட்டு, நீ மாமை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, ஏன் கூட தான் இருக்கணுங்கிற மாதிரி குக்கி அப்படி ஹக் பண்ண பொசிஷன்லேயே நேராக கீழே இறங்கி ஹாலுக்கு வந்துருந்தாரு. இந்த மாதிரி ஹாலுக்கு வந்தோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆயிடுச்சு. நம்மகிட்டே அந்த சோஃபா விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரலை. குக்கி ஹேண்ட்ஸில் வச்சபடி உட்காந்துருக்கணுமோ மேடம். ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம ஜொங்குக்குள்ளே என்ட்ராகி நோட் பண்ணுறாரு. செம்ம பைட்டில் நம்மகிட்டே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருக்க மூமெண்ட்டுக்கு குக்கி நார்மலாக இருக்கிற ஒரு சில்ட்ரன் தானே, சைல்டு தானே, அதனால் அது அவருக்கு பெருசாகவே தெரியல. அந்த செகண்ட் மட்டும் பயந்துருப்பார். ஆனால் இப்போ ரொம்ப நார்மலாக நம்ம டேக்கிட்ட ப்ளே பண்ணி பேசிக்கிட்டே இருந்தோம். நம்ம டேக்கி தான் அள்ளு விட்டுருச்சு. செம்ம பைட்டிலே உட்காந்துருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்கு கம்படியே டேயை அந்த சோஃபாவில் பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா நம்ம டே பயந்து போய் குக்கியோடு சேர்ந்து அப்படியே ஃப்ளோரில் விழுவாரா. இந்த மாதிரி விழுந்தா என்னாச்சு டைமா அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட வந்தா, ஏன் ஜங்குக்கா இந்த மாதிரி நீயும் பயமுறுத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அப்படியே க்ரை பண்ணுவாரா. என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி டைட்டாக ஹக் பண்ணுறாரு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், குக்கி இன்றைக்கி அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்தால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த ஹவுஸில் ஏதோ இருக்குதுங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்ட சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, தேவையில்லாமல் நீ தான் தப்பாக திங்க் பண்ணிகிட்ருக்க. குக்கி திங்ஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பான், தெரியாமல் அந்த பாக்ஸுக்குள்ளே வந்துருப்பான், அந்த பாக்ஸோட டோர் க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்காவே பக்கத்தில் இருந்து பார்த்தபடி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவார். என்ன ஜொங்குக்கா நீயே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேனுங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே நோட் பண்ணோம். அப்படி தானடா இருக்கும். நீ அதுக்கு தான் நான் குக்கி மாம்கிட்ட விட்டுட்டு வான்னு சொன்னேன், நீ தான் நான் சன்னை பார்த்துப்பேனுங்கிற மாதிரி தூக்கிட்டு வந்தேன். சரி டென்ஷன் ஆகாதவா நம்ம டின்னர் சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். அந்த டோருக்கிட்டே அந்த கோஸ்ட்டு செம்ம கோட்டில் நிற்குது. இந்த மாதிரி ஜொங்கு கூட போகிற அந்த மூமெண்ட் அப்படி நோட் பண்ணிட்டு இருந்தோம். குக்கி அந்த கோஸ்ட்டை பார்த்தபடியே அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாரு. இந்த மாதிரி போகிற அந்த மூமெண்ட்டுக்கும் நம்ம ஜொங்குக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாகவே அப்படியே ஹவுஸ்க்கு வராரு. வெளியே கூட்டிகிட்டு போன அந்த செகண்டுக்கு ஹவுஸில் நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வேளை இவ்வளோ டேஸ் அவ்வளோ பெரிய ஹவுஸில் நிறைய மேட்ஸு பாடி கார்ட்ஸு ஜொங்குக்கோட பேரண்ட்ஸோட அப்படி இருந்த மூமெண்ட்டுக்கு சிங்கிளாக அங்கே இருக்கிறதுனால தான் நமக்கு பயமாக இருக்குதுங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜொங்கு கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் ஹவுஸ்க்கு வருவாரா. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தோம். இப்போ நம்ம டேயும் ஜொங்குக்கும் பெட்ரூமில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காங்க, குக்கியும் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ குக்கிக்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கேட்டு அப்படியே பெட்டை விட்டு எழுந்து நேராக குக்கி அந்த ரூம் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்தோம். இப்படி நம்ம குக்கி ரூம் டோரை விட்டு வெளியே வர அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேக் அதுக்கப்புறம் தான் அப்படியே ஸ்லீப்பிங் பிரேக் ஆகுது. ஸ்லீப்பிங் பிரேக் ஆகி பக்கத்தில் ஸ்லீப் மாதிரி ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கு ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கோட ஃபோர்கட்டில் அப்படியே கிஸ் பண்ணி ஜொங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி அதுக்கப்புறம் தான் என்னடா 2 பேருக்கு நடுவில் கிடந்த குக்கியை காக்கலிங்கிற மாதிரி டக்குன்னு ஜொங்குக்கு விட்டு எழுந்து நோட் பண்ணுறாரு. குக்கிமா எங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கை விட்டு மூவ் ஆன் ஆகி அப்படியே நம்மகிட்ட பெட்டை விட்டு இறங்குறாரு. இறங்கி
எங்கே போனான், டோர் ஓப்பனில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நேராக அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்தோம். இப்போ நம்ம இப்படி ரூமை விட்டு வெளியே வர அந்த மூமெண்ட் இருக்கும். ஃபாலோ பண்ணப்படி தான் இப்போ அந்த கோஸ்ட்டு அப்படியே நம்ம அட்டாக் பண்ணி கீல் பண்ணுற மாதிரி வருது. இந்த மாதிரி கீல் பண்ணுறபடி வந்தோம். குக்கிமா குக்கிமா குக்கி நீ எங்கே போன குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி குக்கியோட நேம் சொன்னபடியே நம்மகிட்ட கீழே இறங்கி வருவாரா, இந்த மாதிரி இறங்கி வேண்டாம். மாம் நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிச்சன்லேருந்து சவுண்ட் வருது. கிச்சன்லையா இருக்கானுங்கிற மாதிரி நம்மகிட்ட அப்படி திரும்பினா, மாம் நான் வெளியே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்டன் சைட்லேருந்து ஹவுஸுக்கு வெளியே இருந்து வாய்ஸ் கேட்குது. என்ன அப்படிங்கிற மாதிரி செம்ம ஷாக்கில் கிச்சன்லேருந்து சவுண்ட் வந்துருக்கும், இப்போ கார்டன் சைட்லேருந்து சவுண்ட் வந்துருக்கு. அந்த மாதிரி 2 பக்கத்துலேருந்து நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கட்டுறது கேட்டு டீக்கு செம்ம ஷாக்கானா பெட்ரூமில் இருந்தே நம்ம குக்கி இப்போ சொல்கிறாரு, நீ எங்கே போன, நான் இங்கே தானே ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கேன், நீ எங்கே போன அப்படிங்கிற மாதிரி பெட்ரூம்லேருந்து இந்த மாதிரி சவுண்ட் வரதை கேட்டு நம்ம செம்ம ஷாக்கில் அப்படியே கல்ப் பண்ணப்பட்டு நிற்கிறாரு. ஃபுல்லாக ஷார்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லா பிளேஸ்லேயுமே ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் குக்கி நான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன், என்ன பாரு நான் இங்கேடா இருக்கேனுங்கிற மாதிரி கூப்பிட்ற அந்த வாய்ஸை கேட்டு டேக்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக அள்ளி விட்டுருச்சு. செம்ம பயத்தில் அப்படியே நம்ம ஃப்ரீசிங் மூமெண்ட்டில் நின்னோம். நம்ம பேக் சைடில் அப்படியே டேயோட நெக்கை அந்த கோஸ்ட்டு கிரிப்பாக பிடிக்குமா, இப்படி பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம லைட்டாக கீழே நோட் பண்ணுறாரு. பார்த்தா கோஸ்ட்டோட ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அந்த அல்லாக்காவே நம்ம நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டே செம்ம பயத்தில் அப்படியே அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட நெக் அப்படியே இறுக்கி கில் பண்ணுற மாதிரி வர அந்த செகண்ட் ஹாக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறாரு. என்னாச்சு பேபி, என்ன அந்த ரூமில் சிங்கில் விட்டுட்டு மாமும் சொன்னும் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் நம்ம அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு, ஜங்குக் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் பேபி பயமாக இருக்குனுங்கிற, நான் உங்ககிட்ட ப்ளேலாம் பண்ண மாட்டேன், சரி குக்கி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டால், குக்கிட்ட நான் தேடி கீழே வந்துங்கிற மாதிரி குக்கியை தேடி குக்கி காங்கலாங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி ஹக் பண்ணபடி ரொமான்ஸ் பண்ணபடி பேசிகிட்டு இருந்தவர் குக்கியை காங்கலானதோட லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தேட ஆரம்பித்தோம். குக்கி நம்ம ஒரு டாய் ரூமுக்குள்ளே தானே இருந்து நம்ம குக்கி தூக்கிட்டு வந்துருப்பாரு. அதே டாய் ரூமுக்குள்ளே அதே பாக்ஸ்குள்ளே உட்காந்துருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டீக்கு செம்ம ஷாக் ஆகுது. எப்படிடா நீ எப்போ பட்டாலும் இந்த பாக்ஸுக்குள்ளே உட்காந்துருக்குங்கிற மாதிரி பாக்ஸுக்குள்ளே அப்படியே நம்ம குக்கி நம்ம தூக்கிட்டு திரும்பினோம். நம்ம முன்னாடி ஜங்குக்கு தான் நிற்கிறாரு. அந்த பாட்டு இப்படி நிற்கிற மூமெண்ட்டுக்கு பயந்து போய் கீழே விழ போவாரா. இந்த மாதிரி விழ போகிற நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டு, ஏன்டா இந்த மாதிரி பயந்தே சாகிற வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். குக்கி இந்த மாதிரிலாம் மாமா நைட்டு டென்ஷன் ஆக்கக்கூடாது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ, அவனே ஏற்கனவே பயங்கரமாக டயர்டாக இருப்பான், உன்னை மார்னிங்லேருந்து பார்த்துக்கிறது போட்டா குறைக்கி இங்கே இருக்கிற எல்லா ஒர்க்கையும் அவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நைட்டு டைம் இந்த மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளே உட்காருவேன், இன்னொரு டைம் நீ அந்த ரூமுக்குள்ளே போனேன்னு வச்சுக்கேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, கிராண்ட்மாவோட ஹவுஸில் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி குக்கியை பிடிச்சி பயங்கரமாக திட்டு பிடிக்கி நேராக பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போவாரா. அந்த மாதிரி தூக்கிட்டு பண்ணோம். நீ என்ன நினச்சாலும் சரி, உன்னை அவ்வளோ லேஸில் விட மாட்டேன்றியா அப்படிங்கிற மாதிரி இப்படி வாய்ஸ் கேட்குமா. இந்த மாதிரி வாய்ஸ் கேட்டோம். ஜங்குக்கு முன்னாடி குக்கி திட்டினபடி ரூமுக்கு ஸ்டெப் ஏறினா ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி வரட்டே அப்படியே அந்த வாய்ஸ் கேட்டு அப்படியே நிற்கிறாரு. என்கிட்டேருந்து நீ தப்பிச்சலான்னு மட்டும் எப்போது திங்க் பண்ணாத, உன்னை துடிக்க டார்ச்சர் பண்ணிட்டான்டா, கில் பண்ணுவேன், நீ பயத்திலே சாகணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி கட்டுற அந்த மூமெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு லேம்ப் அப்படி வெடிக்குது. இப்படி வெடிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்மகிட்டே ரன் பண்ணபடி நேராக ரூமுக்குள்ளே போய் ஜங்குக்கை டைட்டாக ஹேக் பண்ணபடி கிரிப்பாக பிடிப்பாரா. ஐயோ பேபி ஹேண்ட்ஸில் இருக்க சொல்ல தான் இந்த பேபிக்கு ஃபீலிங்ஸ் வரும் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா பயத்தில் பிடிச்சிருந்தா அவரை ஏதோ ரொமான்ஸ் பண்ண ஹக் பண்ண மாதிரி திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹக் பண்ணபடி ஒரு பக்கம் குக்கியை படுக்க வச்சுருக்காரு, ஒரு பக்கம் நம்ம படுக்க வச்சுட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு தான் சென்டரில் பட்டிருக்காரு. குக்கி எங்கேயாவது எழுந்து போனீங்கன்னா குக்கியோட பேக் சைடில் ஓங்கி ஒரு அடி தான், இப்படி அடிச்சுட்டு நகண்டனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி 2 பேரையுமே டைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்லீப் பண்ணோம். ஜங்குக்கூட ஆப்ஸில் கட்ட வச்சபடி ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி அந்த வாய்ஸை சொல்லியிருக்கோம்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், பயத்திலே நீ
டெட் ஆகிற அளவுக்கு நான் உன்னை பண்ணுவேங்கிற மாதிரி பயங்கரமாக மிரட்டி இருக்கும்ல, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்குது. இந்த மாதிரி கேட்டேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டே தான் பெட்டில் ஒரு டிப்ரெஷனான மூமெண்ட்டில் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, ஹவுஸில் ஏதோ வியர்டாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த ஜங்குக்கு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட ஃபுல்லாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி நம்மகிட்ட மட்டும் ஹவுஸ் ரூம்குள்ளே சிங்கிளாக இருக்க மூமெண்ட்டை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு குக்கி ப்ளே பண்ண வெளியே போயிட்டான் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே டே பக்கத்தில் வந்துட்டு டேக்கு பக்கத்தில் பெட்டில் உட்காந்துட்டு டேயோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டு டேயை ஹக் பண்ணபடி க்ளோஸ் ஆல்பாரா. இந்த இல்ட்ட நம்ம டே வந்துதான் வேற ஒரு மூமெண்ட்டை திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அதனால நம்ம டேக்கு தெரியல ஜங்குக்கு என்ன மாதிரி ப்ளே பண்ண பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காருன்ட்டு. அந்த மூமெண்ட்டு தெரியாமல் நம்ம டே இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் வந்து ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டு ஹக் பண்ணபடி பிடிச்சோம். டே எதையுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பேபி என்னத்தை இவ்வளோ வேகமாக திங்க் பண்ணிகிட்ருக்குன்னு தெரியலையே, இப்போ கொஞ்சம் டேஸாகவே பயங்கரமாக திங்க் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கிட்ட அப்படியே டைஸில் படுத்தபடி டேயோட ஃபேஸை நோட் பண்ணபடி டேயோட டமக்ஸில் பிக்கி பண்ணிட்டு போகிறா. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா நம்ம டே அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்து ஜங்குக்கு நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இவ்வளோ நேரம் எந்த வேர்ல்டில் இருந்த பேபி அப்படிங்கிற மாதிரி டேயை க்ளோஸ் ஆகிட்டு டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுவாரா. டேயோட டைஸில் படுத்த பொசிஷன்லேயே இந்த மாதிரி டேக்கு பயங்கரமாக லிப் லாக் பண்ணோம். ஜங்குக்கு அப்ளை பண்ணாத தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே மூவ் ஆன் பண்ணிவிட்டான். போ இந்த ஹவுஸுக்கு வந்து 1 வீக் ஆயிடுச்சு. நானும் உன்கிட்ட க்ளோஸ் ஆகலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். என்னால் அவன்கிட்ட க்ளோஸ் ஆகவே வர முடியல. குக்கி எங்கேயோ வெளியே கேம் ஆட போயிட்டான் நம்மளுக்கு. இப்போ நீ ஏன் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன குக்கி சிங்கிளாக வெளியே போயிட்டானா? ஆமாம் குக்கி வெளியே போயிட்டான். ஹவுஸில் இல்லைல்ல, ரூமில் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கா விடு சொன்னா கேளு. குக்கி எங்கேயாட்டு போயிருப்பான் விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், நீ அமைதியாக இருங்கிற மாதிரி டேய் அப்படியே தூக்கி ஜங்குக்கு அவரோட டைஸில் உட்கார வைப்பார். அந்த மாதிரி குறைச்சோம். ஜங்குக்கா நான் சொல்கிறது கேளு, உண்மையிலே இந்த ஹவுஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஜங்குக்கா. ஏதோ ஒரு கோஸ்ட் இங்கே இருக்குது. அந்த கோஸ்ட் தான் நம்ம குக்கியை அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு போட்டு அடைக்குது. நீ ஏன் நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற ஜங்குக்கா. நான் சொல்கிறத நம்பு அப்படிங்கிற மாதிரி இங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீ அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணாலும் ஜங்குக்கானுங்கிற மாதிரி டே பேசுகிறது கேட்டு ஐயோ என் நேமை சொல்லி என்னை டெம்ட் ஆக்குறானேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே பேசவே விடாத அளவுக்கு டேயோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கா ஏன்டா அப்படி பண்ணுறனுங்கிற மாதிரி ஜங்குக்கை பயங்கரமாக அடிக்கிறாரு. இருந்தாலுமே நம்ம ஜங்குக்கம்லாம் இல்லை குக்கி இப்போ தாண்டா அவன் ஒன்றே என்னையை விட்டு மூவ் ஆன் ஆகியிருக்கான். அவன் பாட்டுக்கு ப்ளே பண்ணி விளாண்டுட்டு போகிறான். நான் பாட்டுக்கு உன்கிட்ட ப்ளே பண்ணிட்டு போகிறேனுங்கிற மாதிரி டேய் அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு டே கூட திரும்பவும் ரொமான்ஸ் பண்ணுறாரு. டே கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் ஜங்குக்கு இந்த அளவுக்கு டே கூட இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டேயுமே நம்ம ஜங்குக்கிட்ட எதுவுமே பேசலை, இக்னோரும் பண்ணல. இந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு 2 பேருமே பயங்கரமாக இன்டிமேட்டாக இருந்தோம். இப்போ குக்கி பயங்கரமாக கதறி ஆள்ற சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் நம்ம டே குக் 2 பேருமே ஷாக் ஆகி அப்படியே பெட்டை விட்டு எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு 2 பேருமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடி குக்கியும் கட்டுறானுங்கிற மாதிரி அந்த பெட்ரூம் மட்டும் அப்படியே வெளியே வந்தா குக்கி பயங்கரமாக கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா குக்கி நீ எங்கே போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே தான் சவுண்டு கேட்கணுங்கிற மாதிரி நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ரன் பண்ணபடி ஓடு வரா குக்கியோட சவுண்டை கேட்டு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே ரன் பண்ணபடி ஓடுனோம். பெட்ரூம்குள்ளேருந்து குக்கியோட சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் அப்படி மெயின் டோர்கிட்ட வர நம்ம டே தான் டோர்கிட்டே அப்படி நிற்கிறாரு. பெட்ரூம் பக்கத்தில் எப்படி குக்கியோட சவுண்டு கேட்குது. ஜங்குக்கா வெளியே ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே எப்படி நோட் பண்ணா மா எனக்கு ரொம்ப இருட்டாக இருக்குதுமா, எங்கேம்மா போனேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம குக்கி கட்டுற சவுண்டை கேட்டு ஒருவேளை ஜங்குக்கா வந்து குக்கி ரூம்கிட்ட கட்டுற சவுண்டு தெரியாமல் வெளியே போயிட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்மகிட்ட நேராக அந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு ரன் பண்ணபடி ஓடி வர அந்த மாதிரி ஓடி வந்து அந்த ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இப்போ நம்ம ஜங்குக்கு சைடாக காட்டுது. கார்டன் சைடுக்கு வேகமாக
வேகமாக வெளியே ஓடி போயிருப்பார்ல, அப்படி ஓடி போனால் ஜங்குக்கோட கார் இருக்கும்ல, அந்த காருக்குள்ளே நம்ம குக்கி இருக்காரு. கார் டோரை தான் பயங்கரமாக நம்ம குக்கி நாக் பண்ணபடி உள்ளே கட்டிக்கிட்டு இருப்பார் காருக்குள்ளே இருந்து. இந்த மாதிரி கட்டுறதை பார்த்துட்டு டேய் கீ எடுக்காமல் எப்படிடா காருக்குள்ளே போனேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த கார் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. கீ இல்லாதனால டோர் ஓப்பன் ஆகாத மூமெண்ட்டுக்கு திரும்ப ஒரு ரூம்குள்ளே வந்து கீ எடுத்துகிட்டு வேகமாக வெளியே வந்து கார் டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே குக்கி காரை விட்டு வெளியே தூக்கிட்டு கார் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு காருக்குள்ளே நீ எப்படி போன, கீ இல்லாமல் எப்படி போன அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக கேட்டால் எனக்கு தெரியல டேட் அப்படிங்கிற மாரி குக்கி இப்படி சொன்னால் தெரியலையா காருக்குள்ளே எப்படிடா நீ போகலங்கிற மாரி இப்படி ஷாக்காக நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணிவிட்டு உனக்கு எங்கேயும் அடிபடலை எங்கேயாவது அடிபட்டுருச்சோ அப்படிங்கிற மாரி குக்கியை செக் பண்ணி பார்க்குறாரு எங்கேயாவது அடிபட்டிருக்கா என்ன ஏதாவது ஆயிருக்கானுங்கிற மாரி இப்படி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு குக்கியை ஆன்சர் எடுத்தபடியும் கரெக்டாக நம்ம ஜங்குக்கு அப்படி கார்டன்ஸ்லேருந்து ஹவுஸ்குள்ளே வருவாரா எந்த மாதிரி நம்ம ஜங்கு குக்கி ஆன்சர் தூக்கினபடி ஹவுஸுக்குள்ளே வந்தால் இப்போ நம்ம டே சைடை தான் கட்டுது அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆயிருப்பார்ல இந்த மாதிரி என்ட்ரு ஆயிருக்க டேயும் அந்த கோஸ்ட் அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இருக்க வாலில் லாக் பண்ணபடி நான் இருக்க வேண்டிய பிளேஸில் நீ லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கியா நீ தான்டா இதுக்கெலாம் காரணம் ஏன் முன்னாடியே வந்து அவன் கூட இவ்வளோ க்ளோஸாக வர இருக்கிறியா உன்னை இருக்கட்டா நான் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டேயோட நெக்கை பிடிச்சி பயங்கரமாக இருக்கும் டேயை கீல் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு நைஃபை வச்சு டேயோட ஹிப்பில் அப்படியே சொர்க்க வருமா இந்த மாதிரி சொர்க்க வர அந்த மூமெண்ட்டுக்கு இப்போது அந்த ஹவுஸுக்குள்ளே குக்கியோட என்ட்ராகிற நம்ம ஜங்குக்கோட வாய்ஸை கேட்டு ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி கட்டக்கூட முடியாமல் இந்த மாதிரி பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு என்ன ஜங்குக்கான்னு சொல்லிட்டனடா அவனை உன் பக்கத்தில் வச்சுருக்கனுங்கிற மாதிரி அப்படியே அட்டாக் பண்ணுற வர அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ அந்த பிளேஸில் நம்ம ஜங்கு கரெக்டாக மிஸ் ஆகிட்டானுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு டேடி கரெக்டாக பெட்ரூம்கிட்ட வந்து பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுவார் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் வந்து அந்த பெட்ரூம் டோருக்கு பக்கத்தில் இருக்க ரூம்குள்ளே தானே போயிருப்பார் பெட்ரூமுக்கு பக்கத்தில் இருக்க ரூம் அந்த ரூம்குள்ளே அப்படியே மயங்கி கீழே விழுற அந்த சவுண்டு கீழே விழுற சவுண்டு கேட்கும்ல அந்த சவுண்டை கேட்டு ரூம்குள்ளே போன நம்ம ஜங்கு ரூம் விட்ட வெளியே வந்து ஆப்போசிட் பக்கம் ரூம்குள்ளே என்ட்ரானா ஃபுல்லாக மயங்கி விழுந்துருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி வந்து அப்படியே நம்ம ஜங்கு தூக்குறாரு அங்கே இங்கே என்ன பண்ணுற இங்கே என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே புஷ் பண்ணி நம்ம ஜங்குக்கு தூக்கி டைஸில் உட்கார வச்சுட்டு டைமா உனக்கு என்னமாச்சு என்னை பாரு அப்படிங்கிற மாதிரி எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம எழுந்து கட்ட மூமெண்ட்டுக்கு ஒரு பயத்தில் நம்ம நேராக தூக்கிட்டு பெட்ரூம்க்கு வராரு. பெட்டில் படுக்க வச்சுட்டு மயக்கத்தில் இருக்க டேயோட ஃபேஸில் வாட்டர் எடுத்து தெளித்து அப்படி நம்ம டேயோட ஃபேஸ்லாம் ரப் பண்ணி எழுந்துக்கிட்டு ட்ரை பண்ண வைக்கிறாரு. ஃபுல்லாக எழுந்துக்காமல் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் இருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு ஜங்குக்கு செம்ம பயமாயிரும். பயத்தில் அப்படி ஒரு பர்சன்ட்டுக்கு கால் பண்ணபடி டாக்டர் நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது என்னோடய ஒய்ஃப் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட கால் பேசினபடி பெட்ரூமை விட்டு வெளியே நம்ம ஜங்குக்கு வருவாரா இந்த மாதிரி வந்தால் அந்த ரூம் நம்ம மயங்கி விழுந்திருப்பார்ல அந்த ரூம்குள்ளே நம்ம குக்கி ஒரு பிளேஸ் அதோட ஒரே ஒரு பிளேஸை நோட் பண்ணபடி நிற்கிறாரு. அந்த பிளேஸில் அதாவது கோஸ்ட்டை பட்டபடி நின்றுட்டு நீ எதுக்காக என்னோடய மாமா இந்த மாதிரி பண்ண எதுனால என் மாமா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க உனக்கு என்ன வேணும் எதுக்காக எப்போ பார்த்தாலும் என் மாமையே ஹேட் ஆக்கிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி கோஸ்ட்டை பார்த்து நம்ம குக்கி ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி குக்கி ஒரு மாதிரி வாழை பட்டபடியே பேசிகிட்டு இருக்கன்ற மூமெண்ட்டை காலில் பேசிகிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணிவிட்டு டாக்டர் நான் இப்போவே நீங்கள் இருக்கிற பிளேஸ்க்கு வரேங்கிற மாதிரி காலை கட் பண்ண நீடா வேணும்னே பண்ணுற ஏன் மாமா ஹேட் ஆக்குறானுங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத பட்டுட்டு நம்ம ஜங்கு கம்ப்ளைண்ட் ரூம் டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ட்ராகி ரூம்குள்ளே யார்டா இருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணால் நம்ம குக்கியோட ஐஸுக்கு அதாவது ஒரு சைல்டுல அதனால குக்கியோட ஐஸுக்கு நல்லாவே கோஸ்ட்டு தெரியுது. பட் நம்ம ஜங்குக்கு தெரியல. சுற்றி முற்றி பார்த்துட்டு குக்கிமா நீ யார்கிட்ட பேசுகிற டேடி இந்த பசன்ட்ட நான் பேசுகிறேங்கிற மாதிரி கோஸ்ட்டை வேற பாயிண்ட் பண்ணுறாரா இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணால் கோஸ்ட் நக்கலாக சிரிக்குது உன் கண்ணுக்கு மட்டும்தானடா நான் தெரியுவேன் அது எப்படி அவன் கண்ணுக்கு தெரியுவேங்கிற மாதிரி நக்கலாக நோட் பண்ணபடி அங்கேருந்து அப்படியே மறைஞ்சோம். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் அப்படியே குக்கி ஹேண்ட்ஸில் தூக்கினபடி பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தா நம்ம டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து
நெக்கை ஒரு க்ரிப்பான மூமெண்ட்டில் இறுக்கியிருக்கு. அதாவது அந்த கோஸ்ட் நெக்குடானா பயங்கரமாக பிடிச்சி நம்ம டேக்கு ப்ரீத் பண்ண அந்த அளவுக்கு பண்ணியிருக்கும், கில் பண்ணுற அளவுக்கு. அந்த மூமெண்ட்டில் ஏதோ ஒரு திங்ஸு டேயோட நெக்கை க்ரிப்பாக பிடிச்சி இறுக்கியிருக்கு. அந்த இறுக்கின மூமெண்ட்டில் தான் ப்ரீத் பண்ண முடியாமல் மயங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹவுஸில் இருக்கட்டு நானும் குக்கின்னா, குக்கிக்கு நெக்கை பிடிக்கிற அளவுக்கு ஹைட்டே கிடையாது. நான் என் பேபியை சின்னதாக கூட திட்ட மாட்டேன். அப்படி இருக்க சொல்ல என் பேபியோட நெக்கை எவன்டா இவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிட்டுனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிட்டு, ஒரு வேளை இந்த டே சொன்ன மாதிரி ஹவுஸில் ஏதாவது ஒரு பர்சன் சீக்ரெட்டாக மறைஞ்சிருப்பாங்களோ, கோஸ்ட்டாக திங்க் பண்ணல, வேறு யாரோ இந்த ஹவுஸில் நமக்கு தெரியாமல் இருக்கிறாங்க, அவங்க தான் இப்படி அட்டாக் பண்ணுறாங்க புழுக்குனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிட்டு இருந்தா, இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நம்மகிட்ட எப்படி எழுந்து உட்காருதாரு. இப்போவே இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு நம்ம வெளியே போயிடணும், எனக்கு இந்த பிளேஸை பிடிக்கல ஜங்குக், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எழுந்த உடனே பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணோம். சரி சரி ஓகே ஓகே, நான் நியூவாக இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டை நான் ரெடி பண்ணுறேன், அதுக்கப்புறம் இங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கலாம், டக்குன்னெலாம் வெளியே போக முடியாது, எனக்கு டைம் கொடு, 2 days மட்டும் டைம் கொடு, அதுக்குள்ளே இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக் சொன்னால் 2 days ஆவா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சரி பேபி எனக்கு புரியுது, ஓகே நீ சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நீ எதுக்கு டென்ஷன் ஆகிட்ட, கண்டிப்பாக 2 days கழிச்சு உன்னை நாங்கள் 2 கூட்டிகிட்டு போயிடுவேங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக் இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயமாகி, நம்ம டே ஒரு பயத்தில் ஜிமினாவுக்கு கால் பண்ணி இங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. எனக்கு என்ன பண்ண தெரில ஜிமின், இங்கே ரொம்ப வியர்டாகவே எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் நான் ஜங்குக்கிட்ட சொன்னேன், ஜங்குக்கா நம்பவே மாட்டேங்கிறான், எனக்கு என்ன பண்ணனே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜிமினா கிட்ட நம்ம டே எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, சரி நீ பயப்படாத, நீ இருக்கிற லொக்கேஷனை மட்டும் என்கிட்ட கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லொக்கேஷனையுமே நம்ம டே வந்து ஜிமினாட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நைட் ஆயிடுச்சு. நைட்டு ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்குள்ளே என்ட்ரு ஆகுவாரா, இந்த மாதிரி என்ட்ரு ஆனோம். டே ஹால்லே உட்காண்ட்ருக்காரு, பயத்துலேயே தான் உட்காந்துருப்பாரு, இந்த மாதிரி பயத்துலேயே உட்காந்துருந்தோம். டே இப்படி உள்ளே என்ட்ரு ஆகுற அந்த மூமெண்ட்டுக்கு டே கூடயே சுகாவும் ஜிமினாவும் என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆகுறதை பார்த்துட்டு டே வந்து அப்படியே நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால், எதுக்கும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி ஐஸாலே சொல்வாரா, இந்த மாதிரி சொன்னால் அப்புறம் என்ன டே ரிலாக்ஸ் ஆகுறாரு. இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ டேக்குக் யூமின் எல்லாருமே ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜங்குக் தான், இந்த ரூம் ஃப்ரீயாக இருக்குடா, நீங்கள் இந்த ரூமில் இருங்கங்கிற மாதிரி ஒரு ரூமில் நம்ம யூமினை ஸ்டே பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்டே பண்ண வச்சுட்டு, நீ பயப்படாத, நான் வந்து ஒர்க்கு விஷயமா அந்த பிளேஸில் இருக்க சொல்ல சுகாவையும் ஜிமினாவையும் நோட் பண்ணேன். அவங்க ஏதோ இந்த சிட்டியில் குட்டியாக அவங்க ஒரு ஒர்க்குக்கு வந்திருக்காங்களாம். அதான் அதர் பிளேஸ்லலாம் ஸ்டே பண்ணாதீங்கடா, டே வேறு சிங்கிளாக தான் இருக்கான், நீங்கள் அங்கே வந்து ஸ்டே பண்ணுங்கள், ஒர்க்கையும் பண்ண மாதிரி இருக்கும், எங்கள் கூடயும் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குன்ட்டு நான் தான் அவங்க 2 பேரும் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஆனால் பட்டு டே கால் பண்ணி சொன்னதுனால தான் ஜிமினா சுகாவையும் இந்த சிட்டிக்கு கூட்டிகிட்டு வந்துருப்பாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு, ஜிமினா அப்போ என்கிட்ட நம்மகிட்ட சொன்னானா, நம்ம கூட இருக்கிறதுக்காக தான் இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கானா, சரி ஓகே இவ்வளோ டே சிங்கிளாக இருந்துட்டோம், இப்போ நம்ம ஜிமினா கூட இருக்க போகிறோம்ல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டே கொஞ்சம் அப்படியே ரிலீஃப் ஆனோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. மார்னிங்கே நம்ம டே தான் அப்படியே ஒர்க்லாம் பண்ணிகிட்ருப்பாரா, இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம சுகாவும் நம்ம ஜிமினாவும் தான் டே சொல்கிறதுலாம் உண்மையானுங்கிறது எப்படி கண்டுபிடிக்க அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட கேட்கவும், அப்படி ஒரு வேளை இந்த பிளேஸில் யாராவது ஒரு பர்சன்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டேக்கிட்ட தானே ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க, கண்டிப்பாக இந்த டைமும் டேக்கிட்ட வருவாங்க, இந்த டைம் நம்ம டேக்கிட்ட வர 100% பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஹியூமனை பிடிக்கிற மாதிரி கோஸ்ட்டை பிடிச்சிடலாங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 1 day ஃபுல்லாக மூவ் ஆகிடுச்சு. நியூவாக 2 பர்சன்ஸ் இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கு. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கோஸ்ட்டு நம்ம டேக்கிட்ட என்ட்ராகலை, குக்கிக்கிட்ட என்ட்ராகலை. டே ரொம்ப நார்மலாக ஃப்ரீயாக எல்லா ஒர்க்கையும் பண்ணுறாரு, பேபி கூட நல்லா ப்ளே பண்ணுறாரு, ஜங்கு கூடயும் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. 1 day அப்படி ஃபுல்லாக எண்ட் ஆகிடுச்சு. இப்போ நைட்டு ஒரு 12 o'clock போல் 12 o'clock போல் இப்போ யூமின் 2 பேருமே அவங்க ரூம்குள்ளே இருந்து லேப்டாப்பில் நோட் பண்ணால் அந்த ஹவுஸ் முழுக்க கேமராஸ் வச்சுருக்காங்க. இப்படி கேமராஸ் வச்சுருக்கிறது யாருக்குமே தெரியல, ஒரு ரொம்ப சீக்ரெட்டாகவே தான் நம்ம யூமின் வச்சுருந்துருப்பாங்க. அந்த கேமராஸ் அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி கேமராஸை நோட் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம குக்கி அந்த பிளேஸ்லேருந்து எழுந்து சிங்கிளாக போகிற அந்த மூமெண்ட்டை டோரை விட்டு குக்கி எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு அப்படி எழுந்துக்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணால், ஜிமின்
அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னாச்சு குக்கி சிங்கிளா போகிறாம்ல, குக்கி மட்டும் போகல, குக்கிக்கு முன்னாடி பார் அப்படிங்கிற மாரி சொல்லவும், குக்கிக்கு முன்னாடி அந்த கோஸ்ட் போகிற அந்த மூமெண்ட்டை ஜெமினா பாட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு. ஷாக் ரியாக்ஷனில் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணேன். குக்கியை இப்படி வெளியே போன அடுத்த செகண்டே ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு குக்கியை க்ளோஸ் பண்ணுற அந்த மூமெண்ட்டும், குக்கியே வாய்ஸ்லேயே அந்த ஹவுஸ் முழுக்க கட்டுற மூமெண்ட்டும், டேய் இந்த சவுண்டை கேட்டு டேய்க்கு மட்டும்தான் அந்த சவுண்டு கேட்குது, ஜங்குக்கு கொஞ்சம் கூட கேட்கல. அந்த சவுண்டை கேட்டு டேய் வெளியே வர்றது, குக்கியோட நேமை சொல்லி கத்துறது, கத்தி அந்த பிளேஸ் முழுக்க தேடுறது, இப்படி தேடிக்கிட்டே இருக்க சொல்ல நம்ம டேய் இந்த மாதிரி தேடிக்கிட்டு வர அந்த மூமெண்ட்டுக்கு மேலேருந்து கீழே ஹாலுக்கு புஷ் பண்ணி மேலே ஃப்ளோர்லேருந்து கீழே தள்ளி விட்ரும். அந்த கோஸ்ட்டு புஷ் பண்ணி டேய் தள்ளி விட்ற மூமெண்ட்டுக்கு டேய் பேலன்ஸ் ப்ளஸ் ஆகி மேலேருந்தே கீழே விழுவார். இந்த மாதிரி விழுந்தோம். இதை பார்த்து ஜிமினாவும் சுகாவும் ஷாக் ஆனா, டேய் அடிப்பட்ட பொசிஷனில் அப்படியே எழுந்து உட்கார்ந்தாரு. உனக்கு என்ன வேணும், ஏன் இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கோவமாக அந்த மாதிரி அப்படியே கட்டுவாரா. அந்த மாதிரி கட்டணும். நீ தாண்டா வேணும், உன்னோட டெத்து தாண்டா வேணும், உன்னை துடிக்க கீழ் பண்ணதாண்டா இந்த பிளேஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்குங்கிற மாதிரி அப்படியே டேயோட நெக்கை பிடிச்சபடி டேயை மேலே மரம் தூக்குமா இந்த மாதிரி தூக்குனா அந்த கேமராஸ்லேயே நம்ம டேட்டா மேலே மரம் ஃப்ளை பண்ணபடி தெரியுது. கோஸ்ட்டு சுத்தமாக தெரியல. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டே வந்து எவ்வளவோ அந்த கோஸ்ட்டோட ஆன்சர் தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. பட்டு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நான் உன்னை அவ்வளோ பயமுடுத்தியும் ஒன்றை சேவ் பண்ணுறதுக்கு எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி 2 பர்சன்ஸை கூட்டிகிட்டு வருவேன் நீ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இந்த மாதிரி நம்ம டேயை நெக்கை பிடிச்சி இருக்கிற மூமெண்ட்டுக்கு பனிஷ் பண்ணிகிட்ருக்க அந்த பிளேஸுக்கு கரெக்டாக இப்போ நம்ம ஜங்குக் லைட்ஸை போட்டு டேயாங் அப்படிங்கிற மாதிரி பெட்ரூம்குள்ளேருந்து கட்டுவாரா. இந்த மாதிரி 2 பேருமே பெட்ரூம்குள்ளே இல்லாத மூமெண்ட்டுக்கு ஜங்குக் லைட்ஸை போட்டுட்டு பெட்ரூம் விட்டு வெளியே வர அந்த மூமெண்ட்டுக்கு டேயை விட்டுட்டு அந்த கோஸ்ட் அப்படியே மறையுது. இந்த மாதிரி மறைஞ்சேன். டேய்க்கு என்ன மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியலையேங்கிற மாதிரி பயங்கர டிப்ரெஷனில் அப்படியே அந்த பிளேஸ்லேயே உட்காண்ட்ருக்காரு. பெயின்லேயே உட்காண்ட்ருந்தா இந்த மாதிரி ஹாலில் நம்மகிட்ட உட்காண்ட்ருக்கிட்ட பட்டுட்டு நேராக கீழே இறங்கி வேண்டிய டேமா இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீ சிங்கிளாக ஒன்றையாமல் எவ்வளோ தூரத்துக்கு வர சொன்னானுங்கிற மாதிரி டேய் அப்படியே தூக்கின போய்ட்டு நேராக ரூமுக்கு போனால் குக்கி மிஸ் ஆகிட்டானுங்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு குக்கி காங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், குக்கி பெட்லலாம் ஸ்லீப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இப்போ ரூம்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டு குக்கி இப்போ பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கான். இந்த மூமெண்ட்டை பார்த்து யூமினி ஷாக் ஆயிடுவாங்க. இங்கே என்னடா நடக்குது. அப்போ டே சொன்ன மாதிரி இங்கே முழுக்க டே தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த கோஷ்டி ஏன் தேவையில்லாமல் டே மட்டும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே டேக்கு ஃபுல்லாக ஃபீவரே ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபீவரில் பட்டிருக்கின்ற மூமெண்ட்டுக்கும் குக்கி டே பக்கத்துலேயே உட்காந்துட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி டைட்டான் இல்லாமல் பேசிகிட்டு போகிற அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம சுகா ஏதோ ஒரு பர்சன்ட்டுக்கு கால் பண்ணி நல்லாமல் நிறைய பேசிகிட்டு இருக்காரு கார்டன் சைடில். இந்த மாதிரி சுகா கால் பேசிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினா அப்படி நோட் பண்ணிகிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜிமினாவை கீல் பண்ணுற மாதிரி ஒரு ரோப் அப்படியே நம்ம ஜிமினா சுகாவை கீழேருந்து மேலே வர அப்படி கட்டுற மாதிரி ஒரு ரோப் உண்டு. சுகாவோட ஃபீட்டை அப்படி ஹோல்ட் பண்ண வருமா. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ண வர மூமெண்ட்டை மட்டுமே நம்ம ஜிமினை நோட் பண்ணிவிட்டு சுகாவை எதுவும் அந்த கோஸ்ட்டை அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு திங்க் பண்ணி விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஹே சுகா அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுற மூமெண்ட்டுக்கு சுகா அப்படியே திரும்பி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால் இப்படி சுகாவோட ஃபீட்டை அப்படி ரோல் பண்ண வர அந்த ரோப் அப்படியே கீழே விழுது. இந்த மாதிரி விழுதேன். என்ன பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சீக்கிரம் மேலே ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேலே நம்ம சுகா நேராக ரூமுக்கு வருவாரா. அவருக்கு இந்த மாதிரி கோஸ்ட்டு அட்டாக் பண்ண வேண்டிய மூமெண்ட்டே தெரியாது. ஜிமினா சுகாவை எப்படியோ சேவ் பண்ணி வச்சுடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்புவாரா. இந்த மாதிரி திரும்பினா ஜிமினாவுக்கு முன்னாடி இப்போ அந்த கோஸ்ட்டு நிற்குது. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு ஜிமினா செம்ம ஷாக்கில் நின்னா ஒழுங்கா என் ஹவுஸை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை திட்டிட்டு டக்குன்னு மறைவும். என்னாச்சு ஜிமின் ஏன் அப்படியே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து நின்னா டேய் உன்னை அந்த கோஸ்ட்டை அட்டாக் பண்ண வந்துச்சு, நான் சேவ் பண்ணதுக்கு உன்னை கூப்பிட்டேன், அது என்ன மிரட்டிட்டு போடுடா, ஹவுஸ் விட்டு இப்போவே வெளியே போகணுன்னு சொல்லுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது அப்படி தான் சொல்ல நீ ஃப்ரீ பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
நம்ம ஜிமினாவும் சுகாவும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இப்படி ஜிமினாவும் சுகாவும் சீக்ரெட்டாக பேசிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னத்த 2 பேரும் சீக்ரெட்டாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜொங்குக்கு வந்து இங்கே இந்த மாதிரி டேயை ஒரு கோஸ்ட்டை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது அவருக்கு தெரிய மாட்டாங்கல்ல. ஆனால் ப்ரூவ் இப்போ நம்ம சுகா கிட்ட கிடச்சிச்சுல அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு கரெக்டாக லேப்டாப்பில் உட்காந்துருந்து நைட்டு நடந்த மூமெண்ட்டை மட்டுமே அந்த கேமராஸில் ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல அதை அப்படியே காட்டுறாரு. டே குக்கி தேடி வர மூமெண்ட்டும் டேயை அப்படியே பிடிச்சி தள்ளினது டேயை பனிஷ் பண்ணிட்டு இந்த மூமெண்ட் மட்டுமும் ஃபுல்லாக அப்படியே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிகிட்டே இருந்தோம். குக்கியை ஃபாலோ பண்ணபடி கோஸ்ட்டு போயிருக்கும்ல அந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அந்த அந்த கோஸ்ட்டோட பிக்கை கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த கோஸ்ட்டை கொஞ்சம் கிளியராக காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ அப்படியே அந்த கோஸ்ட்டுக்கிட்ட நம்ம க்ளோஸாக வந்து ஒரு மாதிரி அந்த கோஸ்ட்டோட ஃபேஸ் தெரியுமாங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி ஜூம் பண்ணி காட்டுறாங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணி காட்டுனா அந்த கோஸ்ட்டோட லுக்கில் இருக்கிற அந்த பர்சனோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு சுகாவும் ஜொங்குக்கும் இந்த பர்சன்ட் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோம்லாங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜொங்குக்கும் சுகாவும் ஒரே டைட்டில் சொல்கிற மூமெண்ட் ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா 2 பேரும் கோரஸ் சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்டானுங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணோம். ஜொங்குக்கு அப்படியே ஒரு மொபைலை எடுத்து அதில் ஒரு பிக் அப்படியே ரோல் பண்ணபடி கரெக்டாக ஒரு கேலோட பிக்கை காட்டிட்டும் கரெக்டாக அந்த பிக்கு பக்கத்தில் இந்த கேலோட பிக்கை வைக்கவும் 2 பிக்கும் ஒன்றா அட்டாச் ஆகுது. இந்த மாதிரி அட்டாச் ஆனால் ஜொங்குக்கு செம ஷாக் ஆகி அப்படியே மொபைலை கீழே போட்டேன். சுகாவுக்குமே செம ஷாக்கு. அப்போ அவள் டெத் ஆகிட்டாளா அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னா என்னடா வளர்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலடா யாருடா டெத்தானா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டா அது என்னோட கசின் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்கிறாரு. உன்னோட கசினா எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவளுக்கு என் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஆனால் பட் டே மேலே தான் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டே குக் மேரேஜ் ஆகிருக்கும்ல அந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு அப்படியே சொல்கிறாரு. இல்லை இப்போ ஒரு கம்பெனி தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனியை காட்டணும். அந்த கம்பெனியில் சிஓவாக நம்ம ஜேகே இருக்கிறாரு. அந்த கம்பெனியில் செக்யூரிட்டி ஒர்க் பண்ணுறது நம்ம டேயாக இருக்கும். இந்த மாதிரி கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்க சொல்ல இப்போ நம்ம டே தான் நம்ம ஜேகேக்கான திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு மீட்டிங் ரூமுக்கு போகிறாரு. இப்போ மீட்டிங் 1 by 1 நடந்துகிட்ருக்கு அந்த பிளேஸில். டேமே அதே பிளேஸ்லேருந்து மீட்டிங்கை 1 by 1 அதை ரன் பண்ணிகிட்ருக்குற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டே வந்து திடீர்னுட்டு மயங்கி விழுந்துருவார். இந்த மாதிரி மயங்கி விழுந்த இந்த மூமெண்ட்டுக்கு எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஷாக் ஆனால் சிஓ சீட்டில் உட்காந்துருந்த நம்ம ஜேகேமே ஷாக் ஆகி என்னாச்சு டேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்து டேயோட ஃபேஸில் வாட்டர்லாம் தெளித்து எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம டே ஃபுல்லாக மயங்கிருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாகி டாக்டருக்கு கால் பண்ணி செக் பண்ணால் கம்பெனிக்கே வர வைக்கிறாரு. இந்த மாதிரி வர வச்சோம். இப்போ டாக்டர் வந்து நம்ம டேயை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு செம்ம ஷாக்கில் அப்படி நம்ம ஜேகே முன்னாடி வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி என்ன என்னாச்சு ஏதாவது சீரியஸாக அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் இந்த பர்சன்ட்டுக்கு மேரேஜ்லாம் ஆகிருச்சுல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படிலாம் ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜொங்குக்கு சொன்னால் அந்த பர்சன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறது கேட்டு நம்ம ஜேக்கோட ஹார்ட்டே மொத்தமாக நொறுங்கி போச்சு. ஏன்னா நம்ம டே மேலே நம்ம ஜேக்கிக்கு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்ன அந்த வேடை கேட்டு நம்ம ஜேக்கி ஷாக்கிங்கில் ஒரு ஷாக் ரியாக்ஷன்லேருந்து இப்படி பிரேக் ஆகி டாக்டரோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சிட்டு என்ன சொல்கிறீங்க அவனுக்கு இன்னும் மேரேஜெலாம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை இது 1 month பேபி டொமக்ஸில் இருக்குது அவர் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறாரு அதனால தான் மயங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட சொன்னால் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே இந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு பாட்டியா மேரேஜ் பண்ணல ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் பாய் ஃப்ரெண்டை யாரோ சீக்கிரட்டாக வச்சுருக்கான் அவங்களுக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக ரூமர்ஸாக அவங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி பேச ஆரம்பித்தா நம்ம ஜேகேக்கு தான் செம்ம கோவத்துலேயே ஒரு ரூமில் இருந்தால் இப்போ நம்மகிட்டே அந்த செக் பண்ணியிருப்பாங்களா ஒரு ரூம் அந்த ரூம்லேருந்து இப்போ என்ன மயக்கம் தெளிஞ்சு அப்படி எழுந்து ரூமை விட்டு வெளியே வந்தா சும்மா சொல்லக்கூடாதுடா என்ன சண்டா அப்படி பேபி மாதிரியே இருந்து எப்படியோ ப்ரெக்னென்ட் வரைக்கும் வந்துருக்க அவளுக்கு யார் அந்த பர்சன்ட் டொமக்ஸில் இருக்க பேபிக்கு டேடி யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டாண்ட கம்பெனியில் 2-3 பர்சன்ஸ் கொஞ்சம் க்ளோஸாக மிஸ்பிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம டே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருப்பார். எதுக்குமே அலோவ் பண்ணிட்டு இருக்க மாட்டார். அவங்க பேசுகிற மூமெண்ட் பேசிட்டு போகிறாங்கங்கிற மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டுட்டே இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் இப்போ டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு நாங்கள் சொல்லலாம் ஏதோ ரொம்ப குட் பாய் மாதிரியே பேசினேன் இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்கே மேரேஜே பண்ணாமனுங்கிற மாதிரி டே அதில் ஒரு 5 மெம்பர்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறது கேட்டு டேக்கு ஒரு மாதிரி ஆகி என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா
அப்போ செக்கிக்கி அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட நேராக ஒரு ரூம் கிட்ட வருவார். இந்த மாதிரி வேண்டாம் நம்ம ஜேகேடா உள்ளே என்ட்ராகிற நம்ம டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா டேக்கு என்ன பேசுனே தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி பயத்துலேயும் நர்வஸ்லேயும் அப்படியே நம்ம ஜேகே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்க்குற அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே இழந்த வேகத்துலேயே கோவமாக நம்ம டேயை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவார். திட்டி இந்த மாதிரி ஒரு பர்சன்ட் கூட நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறன்னா மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டியதானேங்கிற மாதிரி டே மேலே இருக்க லவ் ஃபீலில் இப்படிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு டேயை பிடிச்சி கண்ட மணிக்கு திட்டுருவார். நீலாம் ஒரு ஒர்க்கரான்ங்கிற மாதிரியும் ஒரு கோவத்தில் ஒரு எமோஷ்னலில் டேயை கண்ட மணிக்கு திட்டுருவார். அந்தமாதிரி திட்டா டேக்கு செம்ம பெயின் ஆகி வாயை மூடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பாட்டு திட்டிட்டு இந்த லெவலுக்குலாம் நீங்கள் ஒன்றும் என்ன பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கீழே செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணால் இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பாட்டு பேசணுமா? உங்கள் பிளேஸில் ஒர்க் பண்ண போயிட்டேன்னா நீங்கள் எந்த லெவலுக்கு பேசுகிறீங்க? எனக்கு இனி உங்கள் பிளேஸில் ஒர்க்கும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அங்கேருந்து க்ரை பண்ணபடி நேராக கம்பெனியை விட்டு வெளியே வந்துடுவார். அந்தமாரி வெளியே வந்தோம் நம்ம ஜேகே ஓங்கி அந்த சேரை கிக் பண்ணி தள்ளுறாரு. இந்தமாரி தள்ளிட்டு அந்த சிஓ டேபிளில் இருக்க எல்லா திங்ஸஸுமே தள்ளி விட்டு உடைக்கிறாரு. இந்த மாதிரி உடைச்சோம். இப்போ அந்த ரூம்குள்ளே சுகா என்ட்ராகிறாரு. என்னடா ஏதோ குட் நியூஸ் சொல்ல போகிறேன்னு சொன்னேன். டேய் என்னடா ரூமை இந்த மாதிரி ஆக்கி போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா வந்து எதையோ கேட்க வந்தவர் இந்த மாதிரி அந்த ஹோல் பிளேஸையும் உடச்சி போட்டுட்டு டேமேஜ் ஆக்கிட்டு செம கோவமாக உட்காண்ட்ருக்க ஜங்குக்க சுகா நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உனக்கு தான் தெரியும்லடா டே மேலே எனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குதுன்ட்டு. ஆனால் டே யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானாண்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்கு க்ரை பண்ணால் என்ன சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கானா என்ன மாதிரிடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவரும் ரொம்ப ஷாக் ஆனோம். இந்த ஹோல் மூமெண்ட்டையும் ஒரு கேர்ள் ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாள். இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கிட்ட சுகா கூட சேர்ந்து அப்படிலாம் ஒன்றும் இருக்காது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம டேயோட ஃப்ரெண்டு ஜிமினா தானே. அதனால் ஏதாவது ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கண்டிப்பாக இது ஜிமினாவுக்கு தெரியும்டா. இதில் ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம ஜங்குக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. இப்படி ட்ரை பண்ணால் அப்போ இதில் ஏதோ ப்ராப்ளமா 1 மந்த் ஆயிடுச்சுன்னா அப்போது ஒரு பார்ட்டிகள் ஞாபகம் வருது. பார்ட்டிகள் ஞாபகம் திங்கிங்கில் நம்ம ஜங்குக்கு ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் அந்த டே இருந்திருப்பார். ஆனால் அது யாருங்கிறது நம்ம ஜங்குக்கும் தெரியாது. ஃபுல்லாக ட்ரக் எடுத்த மூமெண்ட்டுக்கு ஒரு பர்சன்ட் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பார். நம்ம ஜங்குக்கும் அந்த பர்சன்ட்டாக தான் தேடிக்கிட்டு இருப்பார். இந்தமாதிரி தேடிக்கிட்டு இருந்தால் நம்ம ஜங்குக்கு டவுட் ஆகுது. இதை நம்மக்கிட்ட டே சொல்லவே இல்லையே. ஒருவேளை அன்றைக்கி அந்த பார்ட்டி ஹாலில் அந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் பிளேஸில் நான் தான் டே கூட க்ளோஸாக இருந்திருப்பேனோ அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறதெல்லாம் கேட்டு கொஞ்சம் டவுட் ஆகி அந்த பிளேஸ்க்கு செக் பண்ண போகிறாரு. அங்கே செக் பண்ண போனால் எல்லா வீடியோஸுமே டெலீட் ஆகிருக்கு. சிசிடிவி கேமராவில் இருக்க எல்லா வீடியோஸுமே டெலீட் ஆகிருக்கு. எல்லாமே டெலீட் ஆகிருந்தால் நான் எப்படிடா கண்டுபிடிக்க? இவ்வளோ டேஸ் எனக்கு அது பெருசாகவே தெரியல. ஆனால் இப்போ எனக்கு கண்டிப்பாக ஏன் கூட அந்த டைட்டில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது யாருன்னு தெரிஞ்சாகணுன்ட்டு எந்த மாதிரி பயங்கர டென்ஷனில் நம்ம ஜங்குக்கு அப்படி அந்த பார்ட்டிகால் ஒரு கிளப் மாதிரி இருக்குது. அதை விட்டு அப்படியே வெளியே வந்துட்டு ரோட்டில் நிற்கிறாரு. டென்ஷனில் எப்படி நின்னா பக்கத்தில் இருக்க ஒரு காஃபி ஷாப்பில் சிசிடிவி கேமரா கரெக்டாக இந்த பார்ட்டி ஹாலில் பார்த்துட்டா இருக்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே அந்த கேமராவில் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருங்கிற மாதிரி அந்த காஃபி ஷாப்புக்குள்ளேயும் போகிறாங்க. செக் பண்ணி பார்க்க சொல்ல ஜங்குக் அந்த காஃபி அந்த பார்ட்டி ஹாலை விட்டு வெளியே போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே அந்த பிளேஸ்லேருந்து டெய்டாக வெளியே போயிருந்துருப்பார். ஜங்குக் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட போயிருந்துருப்பார். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பார்த்தியா எல்லாருமே நைட்டாக பார்ட்டி ஹாலை விட்டு வெளியே போயிடுச்சு. நீயும் டேயும் மட்டும்தான் அந்த பார்ட்டி ஹாலில் இருக்கிறீங்க. நீ அந்த பார்ட்டி ஹாலை விட்டு வெளியே வர்றதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி அவன் வெளியே போயிருக்கான். அப்போ அப்போ அவன் டொமக்ஸில் இருக்க பேபி என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இந்த மாதிரியான கண்டிப்பாக அது ஓம் பேபியாக தான் இருக்கும். அதை எப்படி சொல்லன்னு தெரியாமல் தான் அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். தேவையில்லாமல் நீ இந்த மாதிரி அவனை திட்டிட்டியே அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறது கேட்டு
இப்போவே நான் பாட்டுட்டு இருந்தோம் அவன்கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாக்கிட்ட இப்படி நம்ம ஜொங்குக்கு பேசினா சுகாவுக்கு ஜிமினாகிட்ட இருந்து கால் வருது. என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன ஆச்சுன்னு தெரியல, கம்பெனிலேருந்து வந்தவன் பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்டு எனக்கு இந்த பிளேஸே வேண்டாம், நான் இந்த பிளேஸில் இருக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லி லக்கேஜெலாம் பேக் பண்ணிவிட்டு அதர் கண்ட்ரிக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கான். நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டு கிளம்பி போகிறான். நான் அவன் காரட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜிமினா சொன்னேன். என்ன அதர் கண்ட்ரிக்கு போகிறேன்னு கிளம்பிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம சுகா பேசுவாரா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். தேவையில்லாமல் நீ பண்ண தப்புக்கு அவனை பனிஷ்மெண்ட் கொடுத்து திட்டிருக்க, அடுத்து எம்ப்ளாயிஸ் பார்க்க சொல்லி திட்டிருக்க. அவன் இப்போ இந்த பிளேஸ் வேண்டாம் அதர் கண்ட்ரிக்கு போகிறானாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு இப்போவே ஏர்போர்ட்டுக்கு போகணுங்கிற மாதிரி ஜொங்குக்கும் சுகாவும் கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். ஃப்ளைட் இப்போ அப்படியே டேக்கப் ஆகுது. இந்த மாதிரி டேக்கப் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு போச்சு, விட்டுட்டு போயிட்டானா, விட்டுட்டு போயிட்டானா, அவ்வளோதானா, எல்லாம் போச்சானுங்கிற மாதிரி பயங்கர டென்ஷனில் அப்படியே அந்த பிளேஸில் நிற்பாரா. அந்த மாதிரி நம்ம ஜிமினாடா சுகா நீங்கள் 2 பேரும் இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜிமினா கேட்க நம்ம ஜொங்குக்கு சுகாவும் அப்படியே திரும்பி பார்த்தோம். நம்ம நம்ம ஜிமினாவை ஹக் பண்ண பொசிஷனில் லைட்டாக க்ரை பண்ணபடியே இருக்கிறாரு. ஜொங்குக்கு சுகாவையும் பார்க்கல, பட் நம்ம ஜிமினாவை ஹக் பண்ணபடி ஜிமினா நம்மகிட்ட கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருப்பாரா. அந்த மூமெண்ட்டில் சுகாவும் ஜொங்குக்குங்க வந்து நிற்கிறத பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே என்னடா பண்ணுறீங்கங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்டோம். இப்போ 2 பேருமே திரும்பி இப்படி டேயும் ஜிமினாவை இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு வந்த வேகிட்டில் ஜிமினா கிட்ட இருந்து டேயை பிரிக்கிறாரு. இந்த மாதிரி பிரித்தா என்னடா பண்ணுறேங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஷாக் ஆனோம். டேயுமே அதே ஷாக்கில் தான் ஒரு ஃபோர்ஸில் வேகமாக இழுக்கிறாருல. இந்த மூமெண்ட்டுக்கு பயந்து போய் அப்படியே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுவாரா. இனிமேல் நோட் பண்ணோம். வாயிட்டருந்து பேசுடா, வாயிட்டருந்து பேசு. உன்ட்ட அவ்வளோ தூரத்துக்கு கம்பெனியில் கேட்டோம்ல, இந்த பேபிக்கு டேடி யாருன்னு கேட்டோம்ல, இப்போவாவது வாயிட்டருந்து பேசு அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனோம். இப்போ கூட நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாரு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்குட்டே அந்த பார்ட்டிக்கெல்லாம் நீட்டாக என் கூட அந்த ரூமில் ஸ்டே பண்ணி அன்றைக்கி நைட் அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கவும் நம்ம டேய்க்கு என்ன பேசுனே தெரியல. அந்த பிளேஸில் நம்ம ஜொங்கு கூட கசின், அதாவது நம்ம ஜொங்கு கூட ஹவுஸில் தான் அந்த கேர்ள் இருப்பா. ஜொங்குக்கு மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும், பட் நம்ம ஜொங்குக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இருந்திருக்காது. ஜங்குக்கு எப்படியாவது தங்கிட்ட க்ளோஸாக வர வைக்கணுன்னு தான் அந்த பார்ட்டிகள் இந்த ஹோல் பிளானே போட்டுப்பா. ஆனால் பிளான் மிஸ் ஆகி ஜங்குக்கு அந்த கேர்ள் கூட க்ளோஸாக இருக்குட பிரேக் ஆகி டே கூட க்ளோஸாக இருந்திருப்பார். டேயுமே எவ்வளவோ ஜங்குக்கிட்டேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணியிருப்பார், பட் நம்ம டே கூட ஃபுல்லாக இன்டிமேட்டாக இருந்திருப்பார். இந்த மூமெண்ட்டை மட்டுட்டையும் நம்ம டே அப்படியே ஃபுல்லாக திங்க் பண்ணிவிட்டு டேயரி ஐஸ்லேயே நம்ம ஜேகே பார்ப்பாரா இந்த மாதிரி பார்த்தோம். நம்ம டேயோட சீக்ஸை இப்போ ஒரு கன்சில் கப்பனப்படி பிடிச்சிட்டு வாயிட்டிருந்து இப்போவாவது பேசுறியாடா நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்துவாரா. அந்த மாதிரி கட்டுனா நம்ம டே எப்போவும் எதுவுமே பேசல, அப்படியே ஜேகே பட்டபடி க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜேகே டைட்டாக ஹக் பண்ணபடி ஏன்டா இவ்வளோ சைலண்டாக இருக்கிற, நான் கேட்குறேன்லடா, இதுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம், நீ தாண்டா என்கிட்ட அன்றைக்கி அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்ட, என்கிட்ட ஃபுல்லாக மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ணிவிட்டு நீ தாண்டாங்கிற மாதிரி சொல்லி என்கிட்ட பேசலாம்லடா, என்னை திட்டலாம்லடா, ஏன்டா அப்படியே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணி க்ரை பண்ணி அழுற மூமெண்ட்டுக்கும் டே என்ன பேசுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக இருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் பிறகு நம்ம ஜிமினா டே சொல்லியிருப்பார். ஜிமினா கிட்ட டே எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பாரு. அதனால நம்ம ஜிமினா கம்ஃபோர்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்துருப்பாரு. இந்த மூமெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம், அவன்டா சொல்லணும், நானே சொல்கிறேன்டா, ஏன்டா அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜிமினா கட்டுனா வாயை மூடி இப்போனா கொஞ்சம் அமைதியாக அவங்க ஃபைட்டை பிரேக் பண்ணியிருக்காங்க, நீ வேறு பெருசாக காட்டுங்கிற மாதிரி நம்ம ஜிமினோட மவுட்டுக்கு இப்போ க்ளோஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் இங்கே கட் ஆகி இப்போ டே நேராக ஜங்கு கூட ஹவுஸ்க்கே கூப்பிட்டு போயிடுவார். இந்த மாதிரி கூப்பிட்டு போனோம். ஜங்கு கூட பேரண்ட்ஸ் தான் என்னடா யார் இந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இவன் தான் என்னோடய ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்டே என்னோடய ஃபியான்சிங்கிற மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு அந்த கேர்ள் ரொம்ப ஷாக்கான ரியாக்ஷனில் டேயை நோட் பண்ணுவாளா. இந்த மாதிரி நோட் பண்ணால் டேக்கு செம்ம பயத்துலேயே ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேரும் நோட் பண்ணால் என்ன சொல்கிற ஃபியான்சியா, எனக்கு ஒன்றும் புரியல, இவன் உன்னோட செக்யூரிட்டி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு ஒரு மிஸ்டேக்கில் அன்றைக்கி ட்ரக்கெட்ட போர்டையில் நான் டேக்கிட்ட ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன், அவனோட டொமக்ஸில் என்னோடய பேபி இருக்குது, எனக்கு டேயை மேரேஜ் பண்ணி கொடுங்க,
அவனோட டொமக்ஸில் ஏன் பேபி இருக்குது, பேபி அவன் எப்படி சிங்கிள் பேரண்டாக அவன் லைஃப்பில் எட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி பேபிக்காக நான் டேயை மேரேஜ் பண்ணிப்பேன், நீங்கள் மேரேஜுக்கு ஓகே பண்ணாட்டாலும் டேடா என்னோடய ஒய்ஃபுங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்ம ஜங்குக் பேசிடுவார். இந்த மாரி பேசுகிறத கேட்டு ஏன்டா ஃபைட்டுக்கு வர மாரி பேசுகிற, நாங்கள் என்ன வேண்டான்னு சொல்ல போகிறோம்மா, இல்லை உங்ககிட்ட ஃபைட் பண்ண போகிறோம்மா, இந்த பர்சன்ட் தான் இப்போ உனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா, பிறகு மேரேஜ் எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு பிடிக்கலன்னு ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் நான் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் டேக்கு இவங்க டக்குன்னு அக்செப்ட் பண்ண அந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல செம்ம ஷாக்காக இருக்குது. என்னடா டக்குன்னு ஓகே பண்ணிட்டாங்களேங்கிற மாதிரி இருந்தோம். நம்ம ஜங்குக்கோட மாம் தான் டேக்கிட்ட வந்துட்டு உண்மையிலே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, இல்லை என்னோட சன்னு பொய் சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட கேட்பாங்களா. இந்த மாதிரி கேட்டாம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணோம். டே இவனை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ண நாங்கள் ஓகே பண்ணலன்னா நீ போய் கூட நிறைய சொல்லி மேரேஜ் பண்ணிப்படா, அதான்டா கேட்குறேன், உண்மையிலே உன்னோட வாரிசு உன் டொமக்ஸில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டேயோட டொமக்ஸை லைட்டாக டச் பண்ணுவாங்களே. நம்ம ஜங்குக்கு டாக்டர்கிட்டலாம் செக் பண்ணியாச்சுமா, நீ சும்மா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதம்மா, நீ வேறு டென்ஷன் ஆக்கி என்னையும் டென்ஷன் ஆக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கட்டுறதை பார்த்துட்டு டேக்கு சிரிப்பு வருமா. இந்த மாதிரி சிரிச்சா ஃபேமிலி மெம்பர்ஸ் மேரேஜுக்கு ஓகே பண்ணட்டும். ஸ்டேஜில் நம்ம டேக்குக்கு 2 பேருக்குமே மேரேஜு நடக்குது பேரண்ட்ஸோட பர்மிஷனில். நம்ம ஜங்குக்கு நம்ம டேயை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி மேரேஜ் பண்ணோம். இங்கே நம்ம டேக்குக்கு 2 பேருக்குமே மேரேஜ் ஆகி ஜங்குக்கோட ஹவுஸுக்கிட்டேயே ஒய்ஃபுங்கிற மாதிரியே கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ பெட்ரூமில் தான் நம்ம டேடா செம ஷையில் நம்ம ஜங்குக்கு ஒரு சிஓ ரிச்சான பர்சன் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி அண்டு ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மூமெண்ட்டுக்கு அதர் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் மேரேஜ் பண்ணி ஒய்ஃப் ஆக்கிட்டாருங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியான அந்த மூமெண்ட்டில் நம்ம டே இருப்பாரா இந்த மாதிரி இருந்தோம். அந்த ரூம்குள்ளே இப்போ நம்ம ஜங்குக்குள்ளே என்ட்ரு ஆகுவாரா இந்த மாதிரி என்ட்ரு ஆனோம். இந்த மாதிரி ஜங்குக்கு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ஷை ஆகிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. ஜங்குக்குமே நம்ம டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னட்டையா அங்கே ரொம்ப ஷையான மாதிரி தெரியுது, சிஓவே மேரேஜ் பண்ணி சிஓட ஹவுஸுக்கு வந்துருக்கேங்கிற மாதிரி ஃபஸ்ட்டில் நம்ம டேயை பயங்கரமாக டீச் பண்ணுறாரு. இந்த மாதிரி டீச் பண்ணால் டேக்கு செம்ம ஷை ஆகுது. இந்த ஷை ஆனாலும் ஜங்குக்கு பிடிச்சிட்டு தள்ளி விட்றாரு. போடும் நீங்கள் டீச் பண்ணி ப்ளே பண்ணது, டைம் ஆயிடுச்சு சிலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஏடு ஸ்லீப் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபி என்ன டக்குன்னு ஸ்லீப் பண்ண போகிறேனுங்கிற, இன்றைக்கி தானே மேரேஜ் ஆச்சு, ஆனால் ஜங்குக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே சொன்னோம். ப்ரெக்னெண்ட்டான இப்போ என்ன பேபி, இன்றைக்கி தான் நான் உன்னை மேரேஜே பண்ணியிருக்கேன், நான்லாம் என்னெல்லாமோ திங்க் பண்ணிட்டு வந்தால் இந்த மாதிரி இப்படி ஒரு கேட்டை போடுறீ அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கு சொல்லிக்கிட்டே டேயோட ஃபேஸை கப்பன்னு வரா. ஆனால் ஜங்குக்கு அது வந்துங்கிற மாதிரி நம்மகிட்டே இந்த மாதிரி பயத்துலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ப்ளீஸ் பேபி இன்றைக்கி 1 டே மட்டும்தான், அப்புறம் பேபி போட் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாம், இந்த ஒரே ஒரு டைம் இன்றைக்கி மட்டும், அன்றைக்கி ஏதோ ட்ரிங்க் பண்ண போட்டியில் உங்ககிட்ட ப்ளே பண்ணிவிட்டேன், எனக்கு எந்த ஃபீலிங்குமே இல்லை, இன்றைக்கி தான் ஃபுல் ரியாலிட்டியில் இருக்கேன், ப்ளீஸ் ரொம்ப சாஃப்டாகவே நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டேட்டை கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டேக்கு சிரிப்பு ஒன்றும், சிரிப்பு வரதை விட பயங்கரமாக ஷையாகி சரி ஓகே ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் அப்பா ஏதோ நோன்னு சொல்லி எண்டு கார்டு போட்டுருவானோன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே பெட்டில் லாக் பண்ணப்படி டேக்கு மேலே அப்படியே நம்ம ஜங்குக்கு ஓவரான பொசிஷனில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி டேக் கூட ஃபுல்லாக நம்ம ஜங்குக் இன்டிமேட்டாக இருப்பாரா. இங்கே நம்ம டேக் கூட நம்ம ஜங்குக் அப்படியே லைஃப்பை ரிலேஷன்ஷிப்புக்குள்ள எடுத்து போய் டேக் கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஹவுஸ் அது ஒரு அதர் சிட்டியில் ஒரு ஹவுஸில் இடம் ஒரு கேர்ள், அதாவது நம்ம ஜங்குக்கை லவ் பண்ணியிருப்பாள்ல, ஜங்குக்கை அவகிட்ட கொண்டு வரணுன்னு இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருந்திருப்பா. டே கிட்ட ஜங்கு க்ளோஸாக போகக்கூடாது, டே மேலே லவ் ஃபீல் இருக்குன்னு அந்த கேர்ளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால நம்ம ஜங்குக்கா பேரண்ட்ஸ்கிட்ட போய் எனக்கு என் செக்யூரிட்டியை பிடிச்சிருக்குன்னு சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கிட்ட க்ளோஸாக போகணுங்கிற மாதிரி இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருப்பா. ஆனால் பட் அது கரெக்டாக டேக்கே போய் செட் ஆகிருந்துருக்கும். இந்த மூமெண்ட்டில் பயங்கர டென்ஷன் ஆகி மேரேஜ் அப்போ கூட அந்த கேர்ள் நம்ம ஜங்குக்கிட்ட நிறைய பேசியிருந்துருப்பான். ஆனால் பட் நம்ம ஜங்குக்கு
மொத்தமாக இக்னோர் பண்ணியிருப்பாரு. தேவையில்லாமல் மேரேஜ் டேட் அன்றைக்கி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காடுங்கிற மாதிரி அந்த கேலை பயங்கரமாக திட்டிட்டு நேராக ஸ்டேஜுக்கு வந்துருப்பாரு. இந்த மாதிரி வந்தால் இந்நேரத்துக்கு ஜங்குக் மேரேஜ் பண்ணியாச்சு, கூட ரிலேஷன்ஷிப்லேயும் இருப்பான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் இந்த அளவுக்கு பண்ண ஒரு ஒர்க்லேயும் எனக்கு யூஸ் இல்லைங்கிற மாதிரியும் ஜங்குக் இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிட்டானுங்கிற அந்த கோவத்துலேயும் அந்த கேர்ள் அந்த ஹவுஸில் சூசைட் அட்டன் பண்ணி டெட் ஆகிறா. இந்த மாதிரி டெட் ஆகிட்டு உன்னையும் சரி அந்த டேயும் சரி நான் சும்மா விட மாட்டேனுங்கிற மாதிரி பயங்கரமாக திங்க் பண்ணபடி தான் டெத் ஆகியிருப்பான். இங்கே இப்போ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஜெமினா கொஞ்சம் ஷாக்கில் நம்ம ஜங்குக்கி சிவாவே நோட் பண்ணால், அவள் இந்த பிளேஸில் இந்த சிட்டியில் இருந்தாளா? மேரேஜ் அப்போ ஹவுஸில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னதுனால என்கிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் ஃபைட் பண்ணிவிட்டு மேரேஜ் அன்னைக்கு அதர் பிளேஸ்க்கு போனான். நான் கூட ஏதோ கோவத்தில் அதர் பிளேஸில் தான் இருக்கான்னு நினச்சேன். ஆனால் அவள் டெட் ஆகி 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சா? என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தோம். இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகிருது. ஜங்குக்கு அப்படியே பக்கத்துலேயும் ஹக் பண்ண பொசிஷனில் உட்காந்துருந்தா டேயுமே நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணபடி, நீ என்ன ஒர்க்குக்கே போகாமல் என் பக்கத்துலேயே உட்காந்துருக்க ஜங்குக்கா, ஒர்க்குக்கு போகலையா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். இல்லை உனக்கு ஃபீவரில், அதான் நான் கூடயே இருக்கலான்னு திங்க் பண்ணேன். சீக்கிரம் ஒர்க்கை முடிஞ்சவங்கக்கா, நீ ஒர்க்கை முடிச்சிட்டின்னா நம்ம ஹவுஸ்க்கு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக சீக்கிரம் நம்ம ஹவுஸ்க்கு போயிடலாங்கிற மாதிரி டேயோட ஃபோர்கெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நம்ம என்னெல்லாமோ சொல்லி, நீ ஒர்க்கை சீக்கிரம் முடி, நம்ம சீக்கிரம் நம்ம ஹவுஸுக்கு போவோம், இந்த பிளேஸ் வேண்டானுங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜங்குக்கு ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு அனுப்பி வச்சுருவார். இந்த மாதிரி அனுப்பி வச்சுட்டு குக்கியை நோட் பண்ணால் குக்கி வந்து சுகாக்கிட்டையும் ஜிமினாக்கிட்டையும் ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாரு. சரி அவங்க குக்கி சேஃபாக தானே அவங்க கூட இருக்கானுங்கிற மெடிட்டிங் பண்ணி நம்மகிட்ட வந்து ஹவுஸ் ஒர்க்லாம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, ஃபுட்டை ரெடி பண்ணுறதுங்கிற மாதிரி ஹவுஸ் ஒர்க்லாம் 1 by 1 பண்ணிகிட்டு இருப்பாராம். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆயிடுச்சு. இப்படி நைட் ஆனால் இப்போ நம்ம எல்லாருக்கும் ஃபுட்டை எடுத்து சர்வ் பண்ணுறாரு. இந்த மாதிரி சர்வ் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொரு பிளேட் வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா நம்ம ஜிமினா கூப்பிடுறது கேட்கல. ஆனால் அவர் எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஜங்குக்கே பார்த்தபடி இருக்கிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கே நோட் பண்ணபடி இருக்கிற நோட் பண்ணிட்டு அங்கோண்டா தாண்டா கேட்குறேன், எனக்கு ஃபுட்டு இன்னும் கொஞ்சம் வேணும், என்னோடய பிளேட்டில் வை அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை தூக்கி காட்டுனா இப்போ கூட நம்ம திரும்பல முழுக்க ஜங்குக்கு பட்டபடி இருக்கிறத சுகா நோட் பண்ணிவிட்டு, அவன் ஹஸ்பண்டுக்கிட்ட அப்படி இருக்கிறானே, நீ என்னடா கூவிக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி ஃபுட்டை எடுத்து இப்படி வச்சா ஜிமினாவுக்கு செம்ம டவுட் ஆகுது. என்னடா ஃபுட்டை கேட்டால் அங்கிட்டு மர திரும்பி நின்று பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணபடி ஃபுட்டை சாப்பிடுவாரா? ஜங்குக்கே இது ரொம்ப டவுட்டாக இருக்குது. என்ன நம்ம நம்மளே ஒரு மாட்டி பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நம்ம நோட் பண்ணால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியும் நம்ம குக்கி ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டாரு. குக்கியே பக்கத்தில் ஒரு குட்டி பெட்டு மாதிரி இருக்குது. அந்த பெட்டில் குக்கி அப்படியே ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு நம்ம ஜங்குக்கை யூஸ் பண்ணுற மாதிரி பிளாக் கலரில் ஒரு ஷர்ட்டை மட்டும் வேர் பண்ணபடி செம்ம ஒரு ஹேண்ட்ஸமான லுக்கில் உட்காந்துருக்காரு. அந்த லுக்கில் அவ்வளோ செடியூஸான மூமெண்ட்லேயே ஜங்குக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரா? இந்த மாதிரி வெயிட் பண்ணோம். நம்ம சுகாக்கிட்டையும் ஜிமினாக்கிட்டையும் எல்லாத்தையும் பேசிட்டு சீக்கிரம் இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு பிளேஸையாவது ரெடி பண்ணணும், இல்லாட்டி டேடை இந்த பிளேஸ்க்கு வர வைக்கணுங்கிற மாதிரி இந்த ஹவுஸை விட்டு 2 daysக்குள்ளே எப்படியாவது வெளியே போயிடணுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சுகாக்கிட்டையும் ஜிமினாக்கிட்டையும் பேசிட்டு இப்படி ரூம்குள்ளே என்ட்ரானா இந்த மாதிரி இருக்கிற அந்த பொசிஷனை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கிட்ட இந்த அளவுக்கு செடியூஸாக இருக்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, நாம பேபியாடா இது என்ன இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கே செடியூஸ் லுக்கில் உட்காந்துருக்கு, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பெட்ரூம் டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணபடி நம்ம ஜங்குக் அப்படியே கிட்ட க்ளோஸ் ஆகுனா, என்ன ஆச்சு ஜங்குக், இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா? ஆமாம் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. பேபி எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷர்ட் மட்டும் வேர் பண்ணி ஜங்குக்காவை ஏன் செடியூஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹக் பண்ணபடி தூக்கி டாய்ஸில் வைப்பாரா? அந்த மாதிரி விட்டோம். அப்படியே நம்ம ஜங்குக்கை ஹக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கோட நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. பேபி சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுக்குறியே,
ஏதாவது இந்த ஜங்குக்காவுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் ஜங்குக், உனக்கு நான் ஒரு ரிவார்டு கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். ரிவார்டு கொடுக்கலாம்ல ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படி கிஸ் பண்ண வருவாரா, இந்த மாதிரி கிஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஜங்குக்கிட்டா என்ன சொன்ன திருப்பி சொல்லு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுவாரா. நம்ம தான் ஜங்குக்கோட ஜெஸ் அப்படியே ரப் பண்ணப்படி ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை செடியூஸ் பண்ண அந்த பொசிஷன்லேயும் நான் உனக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கணும்னு நினச்சேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு டவுட் ஆகி டக்குன்னு டேயை அப்படி டைஸ்லேருந்து தூக்கி கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி பெட்டில் உட்கார வச்சுட்டு, அது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீ ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிற அந்த வேடை கேட்டு டேடா அப்படியே ஜங்குக்கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்து ஜங்குக்கை டைட்டாக ஹேக் பண்ணப்படி, என்னாச்சு ஜங்குக், எதுக்காக இந்த மாதிரி பேசுகிற, எப்போதுமே என்கிட்ட நீ ப்ளே பண்ண வருவ, இன்றைக்கி நான் உன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக செடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த மூமெண்ட்டுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் ஜங்குக் ஜங்குக்குங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு, முதல்ல நீ யார் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்கு கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் ஷாக் ஆகி, என்ன மாதிரி வேர்டு யூஸ் பண்ணிட்ட ஜங்குக், நான் ஓன்ட்டே ஏன் இந்த மாதிரி கேட்குற என்ன பாட்டு நீ ஜங்குக், என்ன பாட்டை உனக்கு தெரியலையா, நான் உன் டே தானே, இல்லவே இல்லை, நீ என் டேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம ஜங்குக்கு சொன்னோம். நம்ம டே கோவமாகி ஜங்குக்கை ஒரு 2 டைம்ஸ் ஸ்லாப் பண்ணுற மாதிரி ஸ்லாப் பண்ணிவிட்டு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி பேசுகிற ஜங்குக், இப்போ என் கூட க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட் உனக்கு பிடிக்கலையா, அதுக்காக என்ன நீ டேயே இல்லைன்பியா, ஆமாம் நீ டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எதை வச்சு சொல்கிற நான் டேயே இல்லைன்னுட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, உன் முன்னே டன்னை வந்து நிற்கிறேங்கிற மாதிரி கோமா கட்டணும். நீ டே மாதிரி இருக்கிற, பட் நீ டே கிடையாது, ஏன் டே என்ன ஜங்குக் ஜங்குக் ஜங்குக்குன்னெலாம் கூப்பிட மாட்டான், அவன் எப்போதுமே என்ன ஜங்குக்கான் தான் கூப்பிடுவான். நானும் கம்பெனிலேருந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வந்த ஹவர்ஸ்லேருந்து நோட் பண்ணுறேன், என்னை நீ ஜங்குக் ஜங்குக்குன்னு தான் கூப்பிடுற. ஜிமினா உன்னை கூப்பிட சொல்ல உனக்கு ஏன் கேட்கவே இல்லை, என்ன நீ டேயே இல்லை அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி அந்த கேலோட நேமை கரெக்டாக நம்ம ஜங்குக்கு சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கோட ஷர்ட்டை க்ரிப்பாக பிடிச்சிருந்துட்டு அப்படி ஷர்ட்லேருந்து ஆன்சர் எடுக்கிறாரு. என்ன உனக்கு ப்ளே பண்ணி விளையாட எதுவுமே கிடைக்கலான்ட்டு என் டேக்குள்ளேயே கோஷ்டு தானே புகுண்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி, என் டேயை எடுத்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கவும், ஆமாண்டா நான் தான் அவன் போடிக்குள்ளே இருக்கிறேன், இப்போ என்ன உன் கூட லைஃப்பில் க்ளோஸாக இருக்கணும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு திங்க் பண்ணேன், உன் கூட இருக்கணும்னு திங்க் பண்ணி தான் ஹோல் ஒர்க்கே பண்ணேன். ஆனால் எல்லாத்துலேயும் மிஸ் ஆகி யாரை கூட நீ லைஃப்பில் சேரவே கூடாதுன்னு நான் அவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணணும், அவனையே நீ க்ளோஸாக இருந்து பேபியை போட் பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து மேரேஜ்லாம் பண்ணி இப்போ அவன் கூட அவ்வளோ ஹாப்பியாக ஏன் முன்னையே நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி டேயே இந்த அளவுக்கு கட்டுறடம் அந்த சவுண்டுக்கு குக்கி எப்படி எழுந்து உட்காண்டா பக்கத்து ரூமில் ஸ்லீப் பண்ண போனேன் யூம் இனிமேல் கரெக்டாக ஜொங்கு கூட ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த என்ட்ரானா ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இதுக்கும் டேக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இதுக்கும் டேக்கும் மட்டும்தாண்டா சம்மந்தம், அவள் மட்டும் உன் லைஃப்பில் உனக்கு செக்யூரிட்டியாக உன் கம்பெனியில் ஒர்க் பண்ண வராட்ட உன் பேரண்ட்ஸ் எனக்கு தானே மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவன் எப்போ உனக்கு செக்யூரிட்டியாக உன் பக்கத்தில் வந்து நின்னானோ அப்போலேருந்து உனக்கு டே பைத்தியம் பிடிச்சிருச்சு, எங்கே பார்த்தாலும் டே, எங்கே போனாலும் டே டே டேன்னு சொல்லிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு தான் நான் உங்ககிட்ட க்ளோஸ் ஆக்கண்ட ஒர்க்கை பண்ணேன். ஆனால் அப்போ கூட என்ன பிரேக் பண்ணிவிட்டு நீ டே கூட க்ளோஸாக இருந்த பற்றியா, அதனால் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியலடா, அவனை கீல் பண்ண ட்ரை பண்ணேன், பட் நீ ஹவுஸுக்கே அவனை கூட்டிகிட்டு வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி செம்ம கோமா டேக்குள்ளே இருக்க கோஷ்டி இந்த மாதிரி ஹெவியாக பேசிட்டு நம்ம ஜொங்கு கூட நிற்க அப்படியே க்ரிப்பாக போச்சு இருக்குது. ஒழுங்கா என் கூட லைஃப்பை லீட் பண்ணு, உன் டே மாதிரி தானே இருக்கிறேன், உனக்கு பிடிச்ச ஒரு பர்சண்டாக தானே இருக்கிறேன், இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, முதல்ல என் டேயோட பாடியை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா, நீ என் கூட லைஃப்பை ரிலேஷன்ஷிப்பில் எடுத்து போ, நான் இதே பாடிக்குள்ளே தான் இருப்பேன், டேக்குள்ளே தான் இருப்பேன்,
நான் உனக்கு பிடிச்ச மாதிரி அந்த கேலாக இருக்கிறது பிடிக்கல. இதனா பிடிச்சிருக்குனுங்க. இப்போ டேயாவே உங்ககிட்ட வந்துருக்கேன். என் கூட லைஃப்பை நீ ஷேர் பண்ணி என் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜொங்குக்கு அண்டகி டேயை ஸ்லாப் பண்ணலாம். நம்ம குக்கி தான் டேட் மாமையே அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், குக்கியை அப்படியே நம்ம ஜிம்மினா டூக்கு வரா இந்த மாதிரி டூக்குன்னா, இவ்வளவு திமிரு இருந்தா என்னைய நீ அடிப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அப்படியே கோஸ்ட்டோட அந்த லுக்கு மறைஞ்சி டேயா சேஞ்ச் ஆவாரா அந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் ஜங்குக்கு விட்டார் ஒரு சிலாப்பு. அது நம்ம டேக்கு ஹெவி பெயினாக இருக்கும். ஜங்குக்கா எதுக்கு நீ என்னை இப்படி அடிச்ச, எனக்கு வலிக்கிட்ட ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. இந்த மாதிரி அழுதா நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி டேயை டைட்டாக ஹேக் பண்ணபடி சாரி டைமா நான் ஒன்றும் அடிக்கல டைமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம டே இப்படி கொஞ்சம் ஒரு செகண்டு தான் நம்ம டேயாக இருப்பார். திரும்ப மட்டும் கோஸ்ட்டு சேஞ்ச் ஆகி ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ண போயிட்டு ஜங்குக்கோட நெக்கில் கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேயை பிடிச்சி நம்ம ஜங்குக்கு தள்ளி விட்ருவாரு. நீ இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணி என்கிட்ட விளையாடுறோன்னு நினைக்காத. எப்போதுமே எனக்கு என் டே மட்டும்தான் அவனோட லுக்கில் அவன் பாடிக்குள்ளே இருந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஒழுங்கு மரியாதை அவனை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி அந்த கேலோட கோஸ்ட்டை பட்டு பயங்கரமாக கட்டிகிட்டு இருந்தேன். நான் சரி போனா பட்டுன்னு பட்டுட்டு இருந்தேன். அவன் லுக்லேயே அவன் பாடிக்குள்ளேருந்து வந்துருக்கேன். இப்போ கூட உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதா? அப்போ ஒன்று நீ இந்த வேல்டில் இருக்காண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட நெக்க நம்ம டேயே கிரிப்பாக இருக்குன்னு அப்படியே மேலே மரட்டுக்கு வரா. இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு சுகாவும் ஜிமினாவும் ஷாக் ஆகி கரெக்டாக நம்ம டேயை கண்ட்ரோல் பண்ணலாங்கிற மாதிரி கிட்ட வந்தோம். ஜிமினாவையும் சுகாவையும் ஒரு பவர் கொடுத்து அப்படியே இந்த கோஸ்ட் அப்படியே நிற்க வைக்கிட்டு ஸ்டாச்சு மாதிரி நிற்க வச்சோம். நானும் சரி உன் கூட லைஃப்பை ஷேர் பண்ணி ஹாப்பியாக என் பண்ணலான்னு நினச்சா, என்ன டேயை தவிர இவர் யாருக்கிட்டையும் க்ளோஸாக இருக்க மாட்டாராம், லைஃப்பை லீட் பண்ண மாட்டாராம். அப்போ நீ டெட் ஆகிப்போ, நீ இல்லாமல் அந்த டே கஷ்டப்படட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. இப்போ டேயோட பாடியில் ஒரு மாதிரி புனித வாட்டர்ஸ் அப்படி விழுது. இந்த மாதிரி விழுந்தா இப்போ அந்த பிளேஸுக்குள்ளே நம்ம ஜேகோப் என்ட்ரு ஆகுறாரு. இது பிளாக் மேஜிக்லாம் சொன்னபடி என்ட்ரு ஆகி இந்த புனித வாட்டர்ஸ் அந்த தெளிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்கோக்கு அப்படியே விட்டுட்டு நம்மகிட்ட அப்படியே கொஞ்சம் தூரமாக போய் விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தான் சுகாவும் ஜிமினாவும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்று அந்த மூமெண்ட்லேருந்து பிரேக் ஆகி ரியாலிட்டிக்கு வராங்க. ரியாலிட்டிக்கு வந்துட்டு உள்ளே என்ட்ராகிற ஜேகோப்பை நோட் பண்ணால் சுகா ஒரு பர்சண்ட்டாக கால் பண்ணி பேசியிருப்பார்ல, அது நம்ம ஜேகோப்ட தான் பேசியிருப்பாரு. இந்த ஹவுஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீ ஒரு கோஸ்ட்டை கண்டதானே, இங்கே என் ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்குள்ளே ஒரு ப்ராப்ளம், அந்த கோஸ்ட்டை நீ தான் கீல் பண்ணணும், கோஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோல் இன்ஃபர்மேஷனையுமே நம்ம சுகா கொடுத்துருப்பாரு. அப்புறம் இந்த கோஸ்ட்டு யாருங்கிறதையும் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பிளேஸுக்கே நான் வரேனுங்கிற மாதிரி ஜேகப்பும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இந்த மாதிரி தூரமாக போய் விழுந்துருக்கட்டு அப்படியே எழுந்து ஜேகப்பை நோட் பண்ணோம். இப்போ நம்ம ஜேகப்டா முதல்ல அந்த பையனை விட்டு மூவ் ஆனாகு, எதுக்காக தேவையில்லாமல் ஒரு ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற மாதிரி ஜேகப் பிளாக் மேஜிக் வேர்ட்ஸ் சொன்னபடியே நம்ம டேட்டா கேட்டால், நீ யாரடா தேவையில்லாமல் ஏன் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராயிருக்க, இது என்னோட பிளேஸ்டா, ஏன் பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி ப்ராப்ளமாக பண்ணுறேனுங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகப்புக்கு ஒரு பவரை போட்டு நம்ம டேயை அட்டாக் பண்ணி தூக்கி வீசிட்டு பக்கத்தில் இருக்க குக்கி அப்படி ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அந்த பிளேஸ்லேருந்து மொத்தமாக நம்ம டே மறைஞ்சிடுவார். இந்த மாதிரி மறைஞ்சோம் ஜொங்குக்கு இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. டேயோட பாடியில் கோஸ்ட் இருக்குது. இப்போ தன்னோட சன்னையை தூக்கிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கிங்கிற மாதிரி அந்த ஹவுஸில் ஒவ்வொரு பிளேஸாக தேடுறாங்க. கார்டன் சைடெல்லாம் தேடுறாங்க. இந்த மாதிரி தேடணும். இப்போது அந்த ஒரு ரூம்குள்ளே ஒரு பாக்ஸ்குள்ளே தானே போட்டும் குக்கியை போட்டு அந்த கோஸ்ட் லாக் பண்ணுவோம். அதே பாக்ஸ்குள்ளே டேயே குக்கியை போட்டு லாக் பண்ணி, எங்கே பாரு குக்கி, சட்டமே போடக்கூடாது, சவுண்டு போடாமல் அமைதியாக இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற, சவுண்டு போட மாட்டேல்ல, மாம் சொன்னா கேப்பில்ல நீ அப்படிங்கிற மாதிரி குக்கிக்கிட்ட இப்படி பேசினோம். கோஸ்ட்டு பேசுகிறதா நம்ம குக்கிக்கிட்ட இல்லை, தன்னோட மோம் பேசுகிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, ஓகேம்மா நான் சட்டமே போட மாட்டேன், அமைதியாக இந்த பாக்ஸ்குள்ளே உட்காண்ட்ருக்கிறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. குட் பாய் மாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ண தண்டி சவுண்டு போடக்கூடாதுங்கிற மாதிரி பாக்ஸுக்குள்ளே போட்டு குக்கியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கோஸ்ட் அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சிட்டு, பேபி வர உனக்கு பேபி, இந்த பேபிக்காக தான்டா அன்னைக்கு அந்த ஒரு ரீசனை சொல்லிவிட்டு என் மேரேஜ் பண்ண, என் லைஃப்பில் எனக்கு ப்ராப்ளமாக வந்ததே உன் சன்னு குக்கி தானேங்கிற மாதிரி
செம்ம காண்டில் இந்த மாதிரி கோஸ்ட்டு திங்க் பண்ணிவிட்டு எல்லாரும் குக்கி தேடிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்மகிட்ட காஃபி கப்பில் காஃபி குச்சப்படியே நோட் பண்ணுவாரா இந்த மாதிரி நோட் பண்ணால் டே ஜங்குக்கா நம்ம கார்டன் சைடில் தேடிட்டு இருக்கோம், அவன் அங்கே மேலே நிற்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி அந்த ஹவுஸுக்கு மேலே கூரை இருக்கும்ல அடுக்கு மேலே நின்னபடி நம்மகிட்ட காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேமா ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, இவ்வளோ வசத்தில் எப்படிடா மேலே போனேன் அப்படிங்கிற மாதிரிட்டு நோட் பண்ணான். என்ன ஜங்குக்கா உன்ட்டே மேலே கூரையில் நிற்கிறானே நினச்சி ரொம்ப பயப்படுறியா, ஒரு லெக்கு மட்டும் ஸ்கிப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்கிற மாதிரி அப்படி ஒரு லெக்கை ஸ்கிப் ஆகிட்டு கீழே விழுற மாடி வர மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம ஜங்குக்கு பட்டுறி போயிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வரா. நம்ம டேக்குள்ளே கோஸ்ட் இருக்குது டக்குன்னு நம்ம டே அப்படியே நார்மலாக எழுந்து நிற்கிறாரு. ஐயோ ஒய்ஃப் மேலே அவ்வளோ லவ்வாடா, கீழே விழுந்துடக்கூடாதாமே, அப்போ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உன் டேயை விட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நீ என்னை தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்கிற முதல்ல என் டேயை விடு, என் சன்னை எங்கே கொண்டு வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கட்டுனா அந்த சன்னால் தான்டா எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னுங்கிற மாதிரி டேய் பயங்கரமாக நம்ம ஜங்குக்கப்பட்டு கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டணும். இங்கே பாரு நீ தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, எதுக்காக அவனை அப்படி ஹவுஸுக்கு மேலே கொண்டு நிற்க விட்டுருக்க, கீழே விட்டுரு அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து கேட்டுகிட்டே இருப்பாரா. அந்த மாதிரி கேட்டுருந்தோம். இப்போ கோஸ்ட்டு டேயோட பாடியை விட்டு அப்படியே வெளியே போயிடுது. ஏற்கனவே குக்கியை கொண்டு பாக்ஸுகளை போட்டு அடைச்சாச்சு. எப்படியும் கொஞ்சம் ஹவர்ஸ் தான் அந்த பாக்ஸுக்குள்ளே ஆக்சிஜன் இருக்கும். அப்புறம் நம்ம குக்கியை ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீத் பண்ண முடியாமல் டெட் ஆகிடுவார். அந்த மொமெண்ட்டுக்கு தான் குக்கியை கொண்டு பாக்ஸுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டு டேயை கூரைக்கு மேலே கொண்டு வந்து விட்டுருக்கு அந்த கோஸ்ட்டு. இந்த மாதிரி விட்ட பொசிஷனுக்கு டேயை விட்டு கோஸ்ட் அப்படி மூவ் ஆன் ஆகி டேயோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி அந்த கோஸ்ட் அப்படி கீழே இருக்கிற பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணோம். கோஸ்ட் பாடி விட்டு போனதோட டே நார்மல் ஆகிட்டாரு. செமையாக ஹெட்டைக்காக இருக்குடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஹெட்டைக்காக இருக்குது நோட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு பட்டா இவ்வளோ ஒசரத்துக்கு எப்படிடா வந்தோனுங்கிற மாதிரி செம ஷாக் ஆகி நெக்கை அந்த கோஸ்ட்டு ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் கீழே தரையில் நம்ம டே நோட் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. இந்த மாதிரி கூப்பிட்டா இங்கே பாரு தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாது, என் டே எதுவும் பண்ணாது, என் டேயை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம ஜங்கு கட்டுவாராம். சரி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி டேயை விட்டுருமா. இந்த மாதிரி விட்டா பொசிஷனுக்கு டே அப்படியே மேலே இருந்து கீழே விழுவாரா. இந்த மாதிரி விழுறத பட்டுட்டு ஜிமினாவும் சுகாவும் ஜங்குக்கும் ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி பயங்கரமாக கட்டுனபடி கீழே உட்காந்தோம். கீழே விழுற டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜெகுப் கிரிப்பாக பிடிச்சிருப்பாரு. பிடிச்சி அந்த கூரைக்கு மேலே நின்றுப்பார்ல, அதுக்கு கீழே பால்கனி இருக்கும்ல, அந்த பால்கனியில் தான் நம்ம பால்கனியை மூவ் ஆன் பண்ணி தான் நம்ம டே கீழே விழணும். அந்த பால்கனியில் தான் நம்ம ஜேகப் நின்றுருப்பார். டேயை விட்டு அடுத்த செகண்டே நம்ம ஜேகப் நம்ம டேயை கிரிப்பாக பிடிச்சி அப்படியே அந்த பால்கனிக்குள்ளே இழுத்துருவார். இந்த மாதிரி இழுத்தோம். டேயை சேவ் பண்ண மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம கோஸ்ட்டுக்கு காண்டாகி கரெக்டாக ஜேகப் முன்னாடி என்றாகவும் நீ தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணி ஒரு இன்னசென்ட்டான பையனை நீ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, நீ பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜேகப் இந்த மாதிரி கோமா பேசினா அவனை விட்டு நீ போயிரு, இல்லாட்டி நான் உன்னையும் டார்கெட் பண்ணுவேங்கிற மாதிரி கோஸ்டும் ஜேகப்பும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட கீழே வந்து டேபிள் எல்லாம் அப்போ டேக்கு என்னாச்சுன்னு தெரியலங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம பாய்ஸஸ் எல்லாரும் அப்படியே ரூம்குள்ளே ரன் பண்ணபடி ஓடி வராங்க. இந்த மாதிரி ஓடி வந்தோம். நம்ம டே அந்த மேலே அந்த விழுந்த ஃபோர்ஸுக்கே மயங்கிருப்பாராம். இந்த மாதிரி மயங்கின பொசிஷனில் டே இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் நம்ம டேக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. மாமோட ஃபீல் ஆகுது. குக்கி வந்து ஏதோ ஸ்ட்ரகிளில் இருக்கானுங்கிற ஃபீல் டேக்கு ஃபீல் ஆகி ஃபுல் மயக்கத்தில் இருந்து நம்ம டே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பக்கத்தில் டைஸில் பிடிச்சிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கா டேமா உனக்கு பண்ண ஆகலை, ஜங்குக்கா நீ இங்கே இருக்கிற, குக்கி எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டோம். குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கா என் குக்கி எங்கே அப்படிங்கிற மாதிரி கதறி அழுவாரா. அந்த மாதிரி அழுதம். டேய் அப்படியே அந்த பிளேஸில் விட்டுட்டு இப்போ ஜிமினா சுகா நம்ம ஜங்குக்கு 3 பேர் குக்கிட்டேன்னா கோஸ்ட்டு கூட நம்ம ஜேகப் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் நம்ம டே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாடி டயர்ட்லேயே அப்படியே எழுந்து
கோஸ்ட்டை நோட் பண்ணிவிட்டு உனக்கு எவ்வளோ திமிரு ஒன்னாலாடா என் குக்கிக்கு ஏதோ ஆயிடுச்சு என்கிட்டேருந்து என் சன்னை பிரிக்கிற அளவுக்கு பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட செம கோமா கோஸ்ட்டை பட்டு கட்டுனா கோஸ்ட்டு கண்டாக்கி நம்ம டேக்கு ஒரு பவரை கொடுத்து அட்டாக் பண்ணுமா இந்த மாதிரி அட்டாக் பண்ணோம். ஜேகப்பு வந்து நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணாலும் இந்த அட்டாக்ல இருந்து கோஸ்ட்டு தப்பிக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு டே நோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்கவும் என்ன பண்ணணும் எனக்குலாம் பிளாக் மேஜிக் பற்றி ஒன்றும் தெரியாது நான் சொல்கிற மாதிரி இந்த திங்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண அதுவே போட்டுங்கிற மாதிரி பிளாக் மேஜிக் சொன்னபடி ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் அந்த கோஸ்ட் அழிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ண சொல்கிறாரு. இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ண சொன்னால் ஜேகப் சொல்ல அந்த பிளாக் மேஜிக் வேர்டை ரிப்பீட் பண்ணபடியே அந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருக்குது. கோஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு ஜேகப்பை அட்டாக் பண்ணி தள்ளிட்டு நேராக அந்த மாதிரி வெப்பன்ஸ் அழிக்கிறதுக்கு வெப்பன்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. டேயை புஷ் பண்ணி தூக்கி வீசுமா இந்த மாதிரி வீசுனா வாலில் மட்டும் நம்ம டேயோட ஹெட்டில் அடிபட்டு டே மொத்தமாக மயங்கி விழுந்து வரா. இந்த மாதிரி விழுந்த அந்த மூமெண்ட்டுக்கு அந்த திங்ஸ் ஒரு நைஃப்பில் தான் என்னெல்லாமோ புனித பட்டர் புனித பவுடர் அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்ஸை வச்சு அந்த நைஃபுக்கு ஹெவி பவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருப்பாரு நம்ம ஜேகப்பு. அந்த நைஃப் இப்போ அப்படியே டேயோட ஹேண்ட்ஸை விட்டு மூவ் பண்ணி ஃப்ளை பண்ணப்படி பறக்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு அந்த நைஃபை நான் நீ ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருந்தேங்கிற மாதிரி அந்த கோஸ்ட்டு ஒரு பவரை கொடுத்து நைஃபை அழிக்க ட்ரை பண்ணுற அந்த நைஃபை நம்ம ஜங்குக்கு ஹேண்ட்ஸில் கிரிப்பாக பிடிச்சபடி கோஸ்ட்டோட ஹிப்பில் வேகமாக சொருகி எங்கடி என் குக்கி அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் நீ என்னை அழிச்சிட்ட ஜங்குக் ஆனால் பட் உனக்கு உன் சன்னு கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த மேஜிக்கால் ரெடியான அந்த நைஃப் பட்ட அந்த மூமெண்ட்டுக்கு கோஸ்ட் மொத்தமாக அழிஞ்சான். இப்போ நம்ம ஜிமினாவை சுகமாக தேடிட்டு இருப்பாங்களா அந்த மூமெண்ட்டுக்கு எப்போதுமே நம்ம டே வந்து ஜிமினா கிட்ட சொல்லிட்டு இருப்பார். எப்போதுமே அந்த ரூம்குள்ளே போய் ஒரு பாக்ஸ்குள்ளே போய் குக்கி உட்காந்துப்பான். ஏன்டா அங்கே உட்காண்டான்னு கேட்டேன். நான் உட்காரல என்ன ஒரு பர்சன்ட் தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சாங்கிறத சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினாவுக்கு தேங்கி வேகமாக இப்படி தேடிட்டு இருந்தவர் அதே ரூமுக்குள்ளே போய் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக நம்ம குக்கி மயங்கினபடி பாக்ஸ்குள்ளே இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு குக்கி அப்படியே நம்ம ஜிமினா தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் கட்டுது. டேக்கு அடிபட்டிருக்கும்ல அந்த அடிபட்டிருக்க மூமெண்ட்டு குக்கிக்குமே லைட்டாக மயங்கிருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கும் நம்ம ஜிமினா சுகா ஜேகப் 3 பேருமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க நம்ம டேயையும் குக்கியும். இப்போ நம்ம குக்கி அப்போவே நார்மலாகி எழுந்திருப்பார். ஆனால் டே தான் ஃபுல்லாக மயங்கி இருந்திருப்பார். இந்த மாதிரி மயக்கத்தில் இருந்த நம்ம டே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்கா நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சாரி டைமா சாரி நீ சொன்னதை நான் அப்போவே கேட்டுட்ருக்கணும். அந்த ஹவுஸில் ப்ராப்ளம்னு சொல்ல நீ ஏதோ சும்மா ப்ளே பண்ணுறேன்னு நினச்சிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரிங்கிற மாதிரி டைட்டாக ஒர்க் பண்ணபடி பயங்கரமாக நம்ம ஜொங்கு க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுதேன். இப்போது நம்ம இனி நான் அந்த ஹவுஸுக்குள்ளே வரமாட்டேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு சுகாவும் ஜிமினாவும் ஜொங்குக்குமே லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹவுஸை விட்டு வெளியே வருவாங்க. இந்த மாதிரி வெளியே வந்தால் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமான அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து டேயை நோட் பண்ணிவிட்டு லக்கேஜை பேக் பண்ணிட்டு வர ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ் வேண்டாம்டா நீ ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு பக்கத்துலேயே நான் அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணிட்டேன். நீ அங்கே போட்டே கூட்டிகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே நாங்கள் அங்கேயே போகிறோங்கிற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் நீ வேண்டாம் இந்த ஹவுஸ் வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு பிளேஸ் வந்து நம்ம ஜங்குக்கோட டேட் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த பிளேஸ்க்கு தான் இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அந்த நியூ அப்பார்ட்மெண்ட்டில் தான் பால்கனியில் நின்று நம்ம ஜங்கு கம்பி லைட்டாக ஒரு மாதிரி மில்க் ஷேக்கை ஸ்கிப் பண்ணி குடித்தபடி அந்த கோஸ்ட்டு அதாவது டேயோட போர்டுக்குள்ள இருக்கும்ல அப்போ வந்து நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும். அவன் அப்போவே சொன்னான்டா என் ஜங்குக்கு நான் யாருன்னுங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். நீ எவ்வளோ கேம் ப்ளே பண்ணாலும் ஏன் ஜங்குக்கோட பக்கத்தில் கூட போக முடியாதுன்னு அவன் என்கிட்ட சொன்னான். நான் கூட அதை நம்பலை. ஆனால் பட் அவனோட பாடிக்குள்ளேயே அவனாவே நான் உன்கிட்ட வந்து நிற்க சொல்லிக்கும். நீ ஒன்றும் என் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சி என்னைய மூவ் ஆன் பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி அந்த கோஸ்ட் அதாவது டேக்குள்ளே இருந்த அந்த கோஸ்ட்டு நம்ம ஜங்குக்கிட்ட பேசின்னு இருக்கும். அந்த வேர்டை அப்படியே நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணபடி அப்படியே மில்க் ஷேக்கை ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்ருக்க நம்ம ஜங்குக்கு நம்ம பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு
ஜங்குக்கா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாரி கேட்டால் நம்ம ஜங்குக் அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு டேயை நோட் பண்ணிவிட்டு குக்கி எங்கே அப்படிங்கிற மாரி கேட்கவும் குக்கி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாரி சொன்னேன் குக்கி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கானா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயை ஹக் பண்ண பொசிஷனில் மறுபடியுமே அந்த கொஞ்சம் ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம டேயும் குக்கியும் என்ன மாதிரி அந்த கோஷ்ட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ஒரு செகண்டில் டே டெட் ஆகிடுவானோங்கிற மாதிரி எவ்வளோக்குள்ள நம்ம ஜங்குக் பயந்துருந்துருப்பாரு. அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்கால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது அவர் அந்த மூமெண்ட்ஸை திரும்ப திரும்ப திங்க் பண்ணி செம்மையாக டிப்ரெஷன் ஆகிட்ருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு இவ்வளோ டைட்டாக டேயை ஹக் பண்ண பொசிஷனில் கூட அந்த டேஸஸில் நடந்த மூமெண்ட்ஸை திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு இருந்து ஜங்குக்கோட ஆன்சர் வந்து மில்க் ஷேக் அப்படியே வாங்கிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி என்னாச்சு ஜங்குக்கா, எப்போதுமே இந்த டே பக்கத்தில் வந்தால் டேயை மட்டுமே நோட் பண்ணுவேன். இப்போ இந்த அளவுக்கு உன்னை ஹக் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கா ஜங்குக்கான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். என்னை பார்க்காம எதையோ திங்க் பண்ணிகிட்ருக்கியே, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே டைட்டாக ஹக் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஹக் பண்ணோம் ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். என்னங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் டே நோட் பண்ணோம். ஜங்குக்கோட லிப்பில் அப்படியே நம்ம டே கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி திரும்ப கூப்பிடுவோம். என்னங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம டே அப்படியே நம்ம ஜங்குக்கோட நெக்கில் கிஸ் பண்ணபடி மறுபடியும் ஜங்குக்கா ஜங்குக்கானுங்கிற மாதிரி ஜங்குக்கோட நேமை சொல்லி நம்ம ஜங்குக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஏன் பேபி இந்த மாதிரி ப்ளே பண்ணுறேனுங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணால் அப்படி தாண்டா ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் பக்கத்துலேயே நின்று ஜங்குக்கோட ஹிப்பு செஸ்ஸுங்கிற மாதிரி பாடியெல்லாம் சாஃப்டாக ரப் பண்ணபடி ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக்கானுங்கிற மாதிரி பயங்கரமாக செடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கை விட்டு மூவ் ஆனாக்கி சரி டைம் ஆகிடுச்சி நான் ஸ்லீப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆனாக்கு வரான். இந்த மாதிரி மூவ் ஆனானா சும்மா பால்கனியில் நின்று அவங்ககிட்ட வந்து ஜங்குக்கா ஜங்குக்கான்னு சொல்லிட்டு செடியூஸ் பண்ணிவிட்டு எங்கே தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறேனுங்கிற மாதிரி டேய் அப்படியே பிடிச்சி அந்த பால்கனியில் இருக்கிற சோஃபாவில் லாக் பண்ணுவாரா. ஜங்குக்கா சும்மா ப்ராப்ளம் பண்ணாத டெலிப்போ. ஏய் நான் ப்ராப்ளம் பண்ணேன்னா நீ ப்ராப்ளம் பண்ணியாடா. அங்கங்கே ஹேண்ட்ஸை வச்சு ஃபுல்லாக ஹீட்டப் ஆக்கிட்டு எங்கே போகிற ஜங்குக்கான்னு சொல்லிட்டு போயிட்டா விட்டுருவேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் போ ஜங்குக்கா நீ இந்தமாரிட்டா ப்ளே பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சரி டெலிப்போ நான் ரூமுக்குள்ளே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஜங்குக்கை விட்டு மூவ் ஆனாக ட்ரை பண்ணால் அதெல்லாம் முடியாது. இப்போ என்கிட்ட என்ன மாதிரி பேசினேன் அதே மாதிரி ஜங்குக்கா ஜங்குக்கான்னு நீ இந்த பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பியான். உன் ஜங்குக்கா உன்கிட்ட ஃபுல்லாக ப்ளே பண்ணிகிட்டே இருப்பேனா அதெல்லாம் முடியாது போ. முடியாதுன்னு நீ சொல்ல முடியாது பேபிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கா என்ன பண்ணுற ஜங்குக்கா ஜங்குக்கா சொன்னால் கேளு ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்ன மாதிரி நிறைய ஜங்குக்கா சொல்லி கூப்பிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி கத்த ஆரம்பித்தோம். ஜங்குக்கு சிரிப்பு வருது. என்னமோ ஜங்குக்கான்னு கூப்பிட மாட்டேன்னா இப்போ என்ன இத்தனை ஜங்குக்கா வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு மேலே ஃபுல்லாக கோவலாகி பயங்கரமாக டேக்கோட பாடி மில்க ஃபுல்லாக பிக்கிஸாக பண்ணி டேக் கூட அப்படியே கொஞ்சம் ஜாலியாக ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணபடி டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. டேயுமே நம்ம ஜங்கு கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த மூமெண்ட்டோட இந்த மூவியை எண்ட் பண்ணுறேன். மூவியை ஃபுல்லாக கேட்டுட்டு மூவி எந்த மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.